அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ 4 செஷனாக ப்ரொசஸ் காஸ்டிங் செயல்முறை கிரியவியல் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு அது தொடர்பான பயிற்சி வினாக்கள் ப்ராக்டிஸ் கொஷன் செய்ய போகிறோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொசஸ் காஸ்டிங் 2 அதாவது செயல்முறை கிரியவியல் 2 என்ற டியூட்ல வந்து நான் உங்களுக்கு 15 வினா எம்சிக்யூ டைப்ஸ்ல வந்து உங்களுக்கு நான் தந்திருக்கேன். அந்த வினா தான் இன்றைக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரி, நான் என்ன படித்த விஷயம் எங்களோட எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்ற பொறுத்து தான் எங்க எக்ஸாம்ல இருக்கக்கூடிய வெற்றி தோல்வி நாங்க தீர்மானிச்சு கொள்ளும். அந்த வகையில நாங்க வினாவை நோக்கி மூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ நாளைக்கு இதில் டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் இதில் டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு. தமிழ் மீடியக்காரங்க ஆல்ரெடி டியூட் இருக்கு. நான் உங்கள் டியூட் தந்தனால் அல்லது நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம்ல போனீங்கன்னு சொன்னால் அந்த டியூட் என்ன செய்யலாம், நீங்க டவுன்லோட் பண்ணி செய்து கொள்ளலாம். ரைட், இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா ஒவ்வொரு வினாவும் வந்து அதனுடைய செயல்முறை விளக்கத்தோடு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஏரியா. ப்ரொசஸ் காஸ்டிங் ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 5 வினாவுக்கு மேல வினாவை பெறக்கூடியது. போன முறை எக்ஸாம் பேப்பர்ல மாணவர்கள் கேட்கும் போது சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட 6 கேள்வி கிட்ட இந்த ப்ரொசஸ் காஸ்டிங்ல இருந்து வந்த கிட்டத்தட்ட 12 மார்க்ஸுக்கு வந்திருக்கிற ஒரு ஏரியா ப்ரொசஸ் காஸ்டிங் செயல்முறை கிரியவியல். இது தொடர்பான வினா வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி தந்திருக்கிறேன் டியூட்ல. ஸோ டியூட்டை நீங்கள் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். டியூட் இல்லாத கூகுள் கிளாஸ் ரூம்ல போனீங்கன்னு சொன்னா அந்த டியூட்டை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இங்கிலீஷ்ல மட்டும் இதுல நான் டிஸ்பிளே பண்றேன். இதே விஷயம் தமிழ் மீடியக்கார தமிழ்ல பார்க்கலாம், சேம் தான் இருக்க போகுது. சரிதான? ரைட். ஸோ முதலாவது வினாவுக்குள்ள மூவ் பண்ணுவோம். அந்த வகையில் முதலாவது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னா, a company makes a single product which passes through one process. Details of the process account for the period were as follows. Right. அப்ப பாருங்க என்ன சொல்லப்படுகிறது சொன்னா, ஒரு கம்பெனியானது ஒரு தனி செயல்முறையை பின்பற்றலாம் பிள்ளைகள். அந்த தனி செயல்முறையோட தொடர்பான விவரங்கள் தரப்பட்டிருக்காம். அந்த வகையில பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் முதலாவது சொல்லப்பட்டிருக்கு மெட்டீரியல் காஸ்ட், மூலப்பொருளுக்கான கிரயம் சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் 20,000 கிலோகிராமா 26,000 ரூபாய். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்க உள்ளீடு என்று யார் எடுக்கிறாங்க, இன்புட்ஸ் என்று யார் எடுக்கிறாங்க, மெட்டீரியல் எடுக்கிறாங்க. சோ உங்க இன்புட்ஸ் வந்திருக்கீங்க 20,000 கிலோகிராம் 20,000 கிலோகிராம் எவ்வளவு பெறுமதி? 26,000 ரூபாய் பெறுமதியில தரப்பட்டிருக்கிறது. இரண்டாவது லேபர் காஸ்ட், அதாவது ஊழிய கிரயம் தரப்பட்டிருக்கு 12,000. மூன்றாவது ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட், உற்பத்தி மேந்தலை கிரயம் தரப்பட்டிருக்கு பிள்ளைகள் 5,700. அதே மாதிரி வெளியீடு அவுட்புட் தரப்பட்டிருக்கு 18,800. உங்களுக்கு தேவையான விஷயம் நாங்கள் நோட் பண்ணிக்கணும். எங்களுக்கு தெரியும் இன்புட் உள்ளீடுகள் தெரியும் 20,000. அதே மாதிரி அவுட்புட் வெளியீடு கணக்கு வரைக்கும் நாங்கள் இப்படிதான் அதை ஹேண்டில் பண்ணணும். அவுட்புட் எங்களுக்கு 18,000, வெளியீடு 18,800 கிலோகிராம் 18,800 கிலோகிராம். இப்ப அதை விட முக்கியமானது தேவை நோமல் லாஸ், சாதாரண நட்டம். எங்களுக்கு சொல்லப்படுறது 5% ஆஃப் இன்புட், 5% உள்ளீட்டுன்னு சொல்லப்படுறது இல்லையா? இவரையும் நாங்க நோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் தேவை, இங்க எங்களுக்கு ஏதாவது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இருக்குதா பார்த்தா இல்லையா? There was no work in progress at the beginning or end of the period. ஆரம்பத்தில இறுதியில எந்த விதமான புத்துருவாகும் வேலை இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறாய். Process losses have no value. அடுத்த விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஸ்கிராப் இல்லையாம், ஒடிவு பெறுமதி இல்லையாம் லாஸஸ்க்கு. The cost of abnormal loss. ரைட். இவங்க கேட்கப்பட்ட வினா வந்து பிள்ளைகள் அப்நார்மல் லாஸுக்குரிய காஸ்ட் என்ன, அசாதாரண நட்டத்திற்குரிய கிரியம் என்ன உங்களோட வினாவப்பட்டிருக்கு. உங்களுக்கு முதல் நாங்க முதலாவது கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் அசாதாரண நட்டத்தை கண்டுபிடிக்கும். இந்த கல்வி நாங்க முதலாவது யாரை கண்டுபிடிக்க போறோம்? அசாதாரண நட்டத்தை கண்டுபிடிக்க போறோம். உங்களுக்கு தெரியும் ஃபார்மட் எப்படி நாங்க கண்டுபிடிக்க போறோம்னா, இன்புட் உள்ளீடு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு உள்ளீடு 20,000 கிலோகிராம் உள்ளீடு எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 20,000 கிலோகிராம். இப்ப எங்களுக்கு தேவை இந்த லாஸ், அதாவது நோமல் லாஸ், சாதாரண நட்டம் எண்ணத்திற்கு பார்க்கப்படும் என்ற நோமல் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உள்ளீட்டுக்கு பார்க்கப்படும். அல்லது ஆரம்பத்துல வந்து பிள்ளைகள் புத்துருவாகும் வேலை இருந்தால் சாதாரண இடத்துக்கு வராது. ஞாபகப்படுத்திக் கொள்ளும், புத்துருவாகும் வேலை சாதாரண இடத்துக்கு வராது. யார் சாதாரண இடத்துக்கு கண்ட்ரிபியூட் பண்றாரு? ஆரம்ப மூலப்பொருள் இருந்தா. இப்ப மூலப்பொருள் ஏண்டா சாதாரண நட்டம் எப்ப தீர்மானிக்கப்படுறது? ஆல்ரெடி படிச்சிருக்கோம். உற்பத்திக்கு முன்னர் தீர்மானிக்கப்படுகின்ற நட்டம், பிஃபோர் த ப்ரொடக்ஷன் ப்ரோசஸ் இல்லையா? சோ ஆகவே உற்பத்திக்கு முன்னர் மூலப்பொருள் தான் இருக்கும். புத்துருவாகும் மேலே உற்பத்தி இடம்பெற்ற பொருள் தானே பெறும். ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். ஆகவே இங்க கிளியரா சொல்லி இருக்கா, உள்ளீட்டுக்கு பார்க்கப்படுமா. சோ மைனஸ் நார்மல் லாஸ் 5%, 5% சாதாரண பார்த்தோம்னு சொன்னா 20,000க்கு 5% பார்த்தோம்னா பிள்ளைகள் 1000. சோ 1000 கிலோகிராம் கழிச்சோம்னு சொன்னா 19,000 கிலோகிராம்.
உங்களுக்கு தெரியும் நார்மலா வேற ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்லாட்டி ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்லாட்டி இது நாங்க என்ன பேர்ல அழைக்கிறோம் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அழைக்கிறோம் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இருந்தால் இது எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அல்ல நான் திருப்பி சொல்லி நான் இருப்பவங்களுக்கு என்ன வாங்க போடு பிள்ளைகள் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எதிர்பார்த்த வெளியீடு 19 ஆகும் இப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ரெண்டு விதமாக நாங்க அப்நார்மல் லாஸ் கெயினை கண்டுபிடிக்கலாம் என்னன்னு பார்த்தா ஒன்று எக்ஸ்பெக்டட் லாஸ் வந்த பிள்ளைகள் ஆக்சுவல் லாஸ் விட குறைவாக இருந்தால் வித்தியாசம் அப்நார்மல் லாஸ் பாக்குறாங்க அல்லது எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை விட ஆக்சுவல் அவுட்புட் குறைவாக இருந்தால் வித்தியாசம் அப்நார்மல் லாஸ் வந்து ரெண்டு சந்தர்ப்பத்தில் கண்டுபிடிக்கலாம் ஒன்று எக்ஸ்பெக்டட் லாஸ் less than the actual loss the difference is known as the abnormal loss அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர்பார்த்த நட்டம் சாதாரண நட்டம் உண்மையான நட்டத்தை விட குறைவாக இருக்கும் பொழுது வித்தியாசம் அசாதாரண நட்டம் என அறியப்படும் அல்லது expected output less higher than the actual output எதிர்பார்த்த வெளியீடு உண்மையான வெளியீட்டை விட அதிகமாக இருந்தாலும் வித்தியாசம் அசாதாரண நட்டம் இப்ப நாங்க இப்ப உண்மையான வெளியீட்டுக்கு வேணும் ஆக்சுவல் அவுட்புட் சொல்லப்பட்டிருக்கு 18,800 இல்லையா 18,800 கிலோகிராம் பாருங்க அப்ப எக்ஸ்பெக்ட் அவுட்புட் 19,000 கிலோகிராம் வருமானம் நான் எதிர்பார்த்திருந்தால் ஆனா எனக்கு வந்தது 18,800 கிலோகிராம் ஏண்டா 200 கிலோகிராம் என்ன வந்திருக்கு எனக்கு அப்நார்மல் லாஸ் ஆக போயிருக்கு சோ அப்நார்மல் லாஸ் அசாதாரண நட்டமாக போயிருக்கு அல்லது இன்னொரு விதமாக பார்க்கலாம் பிள்ளைகள் நாங்க எதிர்பார்த்த நட்டம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கலாமாண்டா 20,000 இருந்து 5,000 கூட 1000 அப்ப இது வந்து எதிர்பார்த்த நட்டம் உண்மையான நட்டம் எப்படி பார்க்கலாம் 20,000 மைனஸ் 18,000 என்ன உண்மையான உள்ளீடு 20,000 உண்மையான வெளியீடு 18,000 உண்மையான நட்டம் கூட வரப்போது 1,200 எதிர்பார்த்த நட்டம் 1000 உண்மையான நட்டம் 1,200 அதை எதிர்பார்த்த நட்டத்தை விட உண்மையான நட்டம் கூட வந்து வித்தியாசம் என்ன அசாதாரண நட்டம் அப்ப ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம் ஒன்று பிள்ளைகள் எதிர்பார்த்த நட்டத்தை உண்மையான நட்டத்தோட ஒப்பிட்டு பார்ப்பீங்க அல்லது எதிர்பார்த்த வெளியீட்டை உண்மையான வெளியீட்டோட ஒப்பிட்டு பார்ப்பீங்க அப்ப இந்த அந்த வகையில எங்களுக்கு எவ்வளவு நட்டம் வர போற அப்நார்மல் லாஸ் அசாதாரண நட்டம் 200 கிலோகிராம் இப்ப எங்களுக்கு அடுத்தது என்ன தேவை என்றா பிள்ளைகள் இந்த கணக்குல மூவ் பண்ணுவோம் இப்ப நாங்க இவன் எடுத்துட்டோம் 200 கிலோகிராம் அப்நார்மல் லாஸ் நீங்க வேல்யூ கொடுக்கணும்னா டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் உங்களுக்கு என்ன வொர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்லட்டாலே அப்ப நாங்க வளமையா செய்யற மாதிரி பார்த்தா அந்த கணக்குல வருவோம் சோ இப்ப நாங்க டோட்டல் காஸ்ட் பார்க்க போறோம் ப்ராசஸ் காஸ்ட் பார்த்தோம்னா மெட்டீரியலுக்கு வந்து 26,000 பிள்ளைகள் சோ இவர் வந்து 26,000 ஓகே அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா லேபருக்கு வந்து 12,000 இவர் வந்து 12,000 ஓகே அதே மாதிரி பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து 5,700 சோ material labor production overhead 5,700 so total கூட்டுவோம் 7 8 மணி 13 நிமிஷம் 43,700 இப்ப மொத்த செயல்முறை கிரமங்கள் வந்திருக்கு பிள்ளைகள் 43,700 வந்திருக்கு சரியா 26 38 மணி 43,700 இப்ப ஸ்கிராப் இல்ல அப்ப நாங்க வளமையான ஃபார்முலாக்கு வந்தோம்னா காஸ்ட் பெர் யூனிட் அயா வந்திருக்கான செயல்முறை கிரமம் டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் மொத்த செயல்முறைக்கு இது லாஸில் அதாவது என்ன பிள்ளைகள் வொர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்லாத சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம் அப்ப ஞாபகம் வொர்க் இன் ப்ரோக்ரஸ் இருந்தா ஈக்குவலன்ட் ஸ்டேட்மென்ட்க்கு போ அதை இப்ப ஞாபகம் வச்சுக்க கூடாது டோட்டல் ப்ராசஸ் மைனஸ் ஸ்கிராப் ஓவர் இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ் இதான் நம்ம ஃபார்முலா மொத்த செயல்முறைக்கு ஒடிவு பெறுமதி இப்ப எந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் வொர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்லாத சந்தர்ப்பத்தில் குறைவேளை இல்லாத சந்தர்ப்பத்தில் எத்தனையோ கணக்கு செய்திருக்கு மொத்த செயல்முறைக்கு ஒடிவு பெறுமதி இன்கீழ் உள்ளீடு செய்ய சாதாரண நட்டம் மொத்த செயல்முறைக்கு 43,700 ஸ்கிராப் 0 ஒடிவு பெறுமதி இல்ல உள்ளீடு எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 20,000 சாதாரண நட்டம் 1000 சோ 43,700 கீழ் 19,000 43,700 கீழ் 19,000 சோ நான் அதுக்கு ஆன்சர் எடுப்போம் டிவைட் பண்ண மாட்டோம் எவ்வளவு வர போகுது பிள்ளைகள் 43,700 கீழ் 19,000 sorry 1,900 ரெண்டா 19,000 2.3 சோ ஒரு அலகு ஒன்றிற்கான கிரயம் 2.3 எங்களுக்கு தெரியும் இவர் வந்து யார் யார பெருக்கப்படுவார் பிள்ளைகள் வெளியீட்ட பெருக்கப்படுவார் அவுட்புட்ட பெருக்குவோம் அதே டைம் நாங்க அப்நார்மல் லாஸ் கெயின் இருந்து அவரையும் பெருக்குவோம் சோ 200 2.3 ரெண்டா 460 460 இல்ல 460 அதுல ஆன்சரை செக் பண்ணுவோம் பிள்ளைகள் இதுல வந்தோம்டா
செய்யப்பட்ட ஒரு காட்டி இருக்கு பாருங்க. ஆன்சர் சி 460 2.3 தர 200 460 ரூபாய். ஆகவே முதலாவதற்கான ஆன்சர் சி ஆக பெறப்படும். அதுக்குரிய ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தான் செய்து காட்டி இருக்கு எப்படி நாங்க செய்யலாம் என்று. முதலாவதுக்கான ஆன்சர் பார்த்திருக்கோம் பிள்ளைகள். நோட் பண்ணி கொள்ளுங்க படக்கண்டு. ரெண்டாவது நோக்கி மூவ் பண்ணுவோம். ரெண்டாவது மூவ் பண்ணுவோம். டைம் கொஞ்சம் தான் இருக்கு. நாங்க அடுத்த யூனிட்ஸ் நோக்கி மூவ் பண்ணுவோம். பட் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் காட்டி இருக்கு தானே. அப்ப என்னென்ன விஷயம் எடுத்துக்க மட்டும் உங்களுக்கு காட்டி இருக்கு. ஸோ 1 மினிட் தரம் படக்கண்டு நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். பிள்ளைகள் செஷன் 3 செஷன் 4 IBM யூடியூப்ல போடப்பட்டிருக்கு. நாளைக்கு 4 செஷனும் IBM யூடியூப்ல இருக்கு. நீங்க கிளாஸுக்கு மிஸ் பண்ணி இருக்கிறார்கள். இந்த 4 செஷனையும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ப்ரோசஸ் கோஸ்டிங் ஓகே ஆகும். ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் சகல விஷயம் உங்களுக்கு அந்த 4 செஷன் வீடியோ நாங்க கிளாஸ் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போடப்பட்டிருக்கு. இது என்ன விதத்துல நல்லம் என்னன்னு சொன்னா இப்ப பிசிக்கல் கிளாஸ் இப்ப உங்களுக்கு கொரோனா இல்லாத நாங்க பிசிக்கல் கிளாஸ்ல பாத்துருக்கோம். அதுக்கு ஒரு கிளாஸ் விளையாட்டி ஃபுல்லா மறந்துருப்பீங்க. இது என்னன்னா ரெக்கார்ட் வீடியோஸ் இருக்கபடியே ஜூம்ல ரெக்கார்ட் வீடியோஸ் இருக்கபடியே நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், அதை திருப்பி ரிவிஷனுக்கு பார்த்துட்டு போகலாம். அப்ப ரிவிஷன் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அது அழைக்கிறேன். 2வது வினாவை நோக்கி நாங்க மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள். 2வது வினாவை நோக்கி நாங்க மூவ் பண்ணுவோம். 2வது வினாவை நோக்கி மூவ் பண்ணோம் என்று சொன்னால் தமிழ் மீடியாக்கான வினாவை கையில வச்சு பார்த்துங்களா. Product is manufactured as a result of 2 processes. One and details of process 2 for the latest period were as follows. Right. அப்ப ரெண்டாவது ப்ரோசஸ் எங்களுடைய லேட்டஸ்டா இருக்கக்கூடிய தகவல் தரப்பட்டிருக்க பிள்ளைகள். ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் நில். ரைட். ஆரம்ப புத்துருவாகும் வேலை இல்ல. உங்களுக்கு தெரியும் ஆரம்ப புத்துருவாகும் வேலை இருந்தால் 2 மெத்தட் வரும். கட்டாய மெத்தட் சொல்லுவோம். என்னென்ன மெத்தட் பார்த்திருக்கோம். முறையேற்றிய சராசரி முறை ABC மெத்தட் பார்த்திருக்கோம். அதே மாதிரி முதல் வெளிமுறை FAFO மெத்தட் பார்த்து கணக்கு செய்திருக்கிறோம். சரிதானே. அப்ப அவர் இல்லாதபடி அந்த மெத்தட் எந்த பிரச்சனையுமே இல்ல. மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ப்ராசஸ் 1 20,000 கிலோகிராம் 816,000. அப்ப ப்ராசஸ் 1ல இருந்த பிள்ளைகள் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். நாங்க ப்ராசஸ் 2 தானே பார்க்க போறோம். செயல்முறைக்கு 2 தானே பார்க்க போறோம். செயல்முறை 2 ஆகவே செயல்முறை 1 வெளியீடு செயல்முறை 2க்கு என்னவாக வரும், உள்ளீடாக வரும். ஆகவே எங்களுடைய உள்ளீடு தரப்பட்டிருக்க பிள்ளைகள் 20,000 கிலோகிராமா. அதுல பெருமை தரப்பட்டிருக்கு 816,000 ரூபாய். லேபர் அண்ட் ஓவர் ஹெட் காஸ்ட் 1,68,480. கன்வர்ஷன் சொல்லப்பட்டிருக்கல உருமாற்றல் ஊழியமும் மேந்திரையும் கொடுத்தவங்க வந்து நாங்க பாத்துனாங்க. உருமாற்றல் கன்வர்ஷன் பாத்துனாங்க 1,68,480. அதே மாதிரி பார்த்த மாட்டா பிள்ளைகள் அவுட்புட் டிரான்ஸ்பர் டு ஃபினிஷ் குட்ஸ். 2 செயல்முறை இருக்க போது பிள்ளைகள். செயல்முறை 1 வெளியீடு செயல்முறை 2க்கு உள்ளீடாயிருக்கும். செயல்முறை 2 வெளியீடு பினிஷ் குட்ஸா போயிடும். 2வது செயல்முறையோட முடிவுதான் எங்களை முற்றடைந்த பொருட்கள் பார்த்த மாட்டா பிள்ளைகள் 16,000 கிலோகிராமா. க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் தரப்பட்டிருக்க பிள்ளைகள் 1,800 கிலோகிராம். இறுதி புத்துருவாகும் வேலை தரப்பட்டிருக்க பிள்ளைகள் 1,800 கிலோகிராம். அப்ப உங்களுக்கு என்னென்ன பிள்ளைகள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இறுதி புத்துருவாகும் வேலை வந்தா என்ன மெத்தட் தேவைப்படாது. என்ன மெத்தட் என்றது FAFO-வா அல்லது நிறைவேற்றிய சராசரி முறையா ABC மெத்தட் தேவைப்படாது. யாருக்கு அந்த மெத்தட் தேவைப்படும்? ஆரம்ப புத்துருவாகும் வேலைக்கு தான் தேவைப்படும். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள நான் கிளாஸ்லயே சொல்லி இருக்கேன் உங்களுக்கு இல்லையா. ரைட். normal loss is 10% of input. ஆகவே இதுல வச்சு நான் கண்டுபிடிக்கலாம். 20,000ல 10% பார்த்தோம்னா 2,000 ரூபாய் normal loss expected loss ஆக இருக்க போகுது. have a scrap value of 3 rupees per kilogram. அப்ப எவ்வளவு ஸ்கிராப் இருக்க போகுது பிள்ளைகள்? 3 ரூபாயா 1 கிலோகிராமுக்கு. work in progress is 100% complete for material and 75% complete for both labor and overhead. Required calculate the value of closing work in progress for the period. Right. வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். நாங்க முதலாவது என்ன செய்ய போறோம் பிள்ளைகள், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வரைக்க எங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் தேவை. நான் உங்களுக்கு திருப்பி சொல்லியிருக்கேன். அது ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இருக்கலாம், க்ளோசிங் ஒர்க் இன் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வந்தாலே எங்களுக்கு என்ன தேவை, ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் தேவை. ஆகவே நான் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அங்க 2 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஒன்று யூனிட் ஸ்டேட்மெண்ட், 2வது காஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சோ நாம மேல போடுவோம் பிள்ளைகள் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். ஈக்குவலன்ட் ஸ்டேட்மென்ட்க்கு வர போறோம் பிள்ளைகள். இதுல முதலாவது பார்க்க போறோம் யூனிட்.
ரெண்டு பேர் தான் இருக்க போற பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். யார் அந்த ரெண்டு பேர்? ஒன்று மெட்டீரியல், ரெண்டாவது கன்வர்ஷன் போடுற பிள்ளைகளா, மற்றும் கன்வர்ஷன் போடுறது. மூலப்பொருள் உருமாற்றல் கூட நீங்க லேபர் ஓவர்ஹெட்ஸ் போடலாம். இப்ப அதுக்கு கீழே ரெண்டாவது பார்க்கும் பிள்ளைகள் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரைட். இப்ப இதுக்கு முதல் நாங்க யாரை கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள் என்று சொன்னால் அப்நார்மல் லாஸ் இருக்கா, அப்நார்மல் கெயின் இருக்கான்னு பார்க்கணும். இப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க இன்புட் உள்ளீடு எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். இன்புட் வந்து 20,000 கிலோகிராம், உள்ளீடு வந்து 20,000. நார்மல் லாஸ் சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் 10% பிள்ளைகள். சோ மைனஸ் நார்மல் லாஸ் பார்த்தோம்னா 10%, 2000 போயிடும். இங்க 18,000. நான் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்லையா, அதை நான் போட்டு காட்டுறேன். ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்ல. இப்ப என்னென்ன பிள்ளைகள் இப்ப நாங்க அடுத்தது பார்க்கணும். இது எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இல்ல. நான் இதுக்கு முதலாவது செய்தால் வந்தவர் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இருக்கு. இது எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இல்ல. ஏனென்றால் work in progress வந்தால் work in progress கழிச்சு போட்டு வரவரால் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இங்க இருந்து நாங்க மைனஸ் பண்ண போறோம். க்ளோசிங் work in progress எவ்வளவு பிள்ளைகள் க்ளோசிங் work in progress கணக்கில் எடுப்போம். எவ்வளவு க்ளோசிங் work in progress சொல்லப்பட்டிருக்கு? 1800 கிலோகிராம். இல்லையா? ரைட். இப்ப க்ளோசிங் work in progress பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 1800 கிலோகிராம். 1800 கிலோகிராம். இப்ப கழிச்சோம்னு சொன்னா 16,200 பிள்ளைகள் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். 16,200 பிள்ளைகள் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஒரு வேல்யூ விட்டு பார்த்தோம்னு சொன்னா ஆக்சுவல் அவுட்புட் எடுக்கலாம். உண்மையான வெளியீடு எடுக்கலாம். எதிர்பார்த்த வெளியீடு 16,200. இனி ஆக்சுவல் அவுட்புட் உண்மையான வெளியீட்டுக்கு வந்தோம்னா எவ்வளவு ஆக்சுவல் அவுட்புட் உண்மையான வெளியீட்டுக்கு வந்தோம்னா பிள்ளைகள் 16,000 கிலோகிராம். 16,000 கிலோகிராம். சோ 16,000 கிலோகிராம். ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகள். இந்த அப்நார்மல் லாஸ் கெயின் ஒன்று வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் விட ஆக்சுவல் அவுட்புட் குறைவாக இருக்கு. எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 16,200, ஆக்சுவல் அவுட்புட் 16,000. சோ வித்தியாசம் 200 அப்நார்மல் லாஸ் இல்லையா? சோ அப்நார்மல் லாஸ் எடுத்துட்டா 200, அப்நார்மல் லாஸ் வந்து 200 பிள்ளைகள். இப்ப என்ன சிக்கல்னா இன்னொரு விதமாக கண்டுபிடிக்கலாம். என்னது? எக்ஸ்பெக்டட் லாஸோட ஆக்சுவல் லாஸோட கம்பேர் பண்ணணும். இப்ப எக்ஸ்பெக்டட் லாஸ் தெரியும் 2000, ஆக்சுவல் லாஸ் பார்த்தோம்னா பிள்ளைகள் 20,000 work in progress 1,800 போன எவ்வளவு இருக்கணும்? உங்களுக்கு 18,200 இருக்கணும். ஆனா எங்களுக்கு இருக்கிறது 16,000. 2,200 நட்டம் வந்திருக்கு பிள்ளைகள். 2,000 நட்டம் இருக்க வேண்டியது 2,200 நட்டம் வந்தபடியா 2,200 நட்டம் கூட வந்திருக்கு. அதான் இந்த அப்நார்மல் லாஸ். அப்ப ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகள். சோ இவரை கண்டுபிடிச்சோம். எங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல எப்படி செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பொழுது வெளியீட்டுல இருந்து உள்ளீட்டை நோக்கி வராங்க. அந்த வகையில பிள்ளைகள் அவுட்புட் வெளியீடு 100% இருக்கும் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். ரெண்டு பேருமே 100% பங்களிப்பு செய்தபடியால் வெளியீடு பெற்றுக் கொள்ளாங்க. சோ 16,000. சோ ரெண்டு பேருமே 100% பங்களிப்பு செய்தபடியா வெளியீடு பெற்றுக் கொண்ட பிள்ளைகள் 16,000. பிறகு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் கழிக்கப்பட்டவர்கள் கூட்டப்படுவார். அதுல அடுத்தது கழிக்கப்பட்ட அப்நார்மல் லாஸ் கழிக்கப்பட்டவர். சோ அவரை கூட்டுவோம். அப்நார்மல் லாஸ் வந்த எவ்வளவு? 200. அதுவும் 100% இருக்கு. லாஸ் ஆகிட்டு சொல்லாங்க 100% எடுப்போம். 200. ஓகே. அடுத்தது பிள்ளைகள் work in progress. அவரும் கழிக்கப்பட்டிருக்கிற க்ளோசிங் work in progress அதை கூட்ட போறோம். சோ க்ளோசிங் work in progress இறுதி புத்துருவாகும். இங்கதான் எங்களுக்கு பெர்சன்டேஜ் தேவை. சோ நாங்க பெர்சன்டேஜை பார்ப்போம். எத்தனை வீதத்துல பெர்சன்டேஜ் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் மூலப்பொருளுக்கு 100% பிள்ளைகள் உருமாற்றல் 75%. ஆகவே இவர் 100%, இவர் 75%. ஆகவே நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால் 100% 1,800 இப்படி வருவீங்க. 1,800 அப்படி இங்க வருவார் பிள்ளைகள். 75%, 1,800 75% எவ்வளவு பிள்ளைகள்? 1,800 தர 75 100 1,350 1,350. சோ இவரை கூட்டின வேண்டா பிள்ளைகள். இவன் எங்க ஈக்குவலன்ட் யூனிட். இங்க நாங்க நார்மல் லாஸ் சாரி அதாவது எக்ஸ்பெக்டட் லாஸ் கூட்ட மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஏன் எக்ஸ்பெக்டட் லாஸ் கூட்ட மாட்டோம்? அவர் வாடிக்கையாளருக்கு சான்றிதழ் செய்யப்படுகின்ற ஒரு நட்டம். ஆகவே இவரை பார்த்தோம்னா பிள்ளைகள் 18,000. இவரை பார்த்தோம்னா பிள்ளைகள் 16,200, 17,200, 17,550. 18,000 கன்வர்ஷன்ல வந்து பிள்ளைகள் 17,550. இனி நாங்க காஸ்டுக்கு வருவோம் பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் காஸ்டுக்கு வந்தோம்னு சொன்னா பீரியட் காஸ்ட், காலக்கிரயம். அந்த வகையில பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் இந்த கணக்குக்கு வந்தோம்னு சொன்னா மெட்டீரியலுக்கு வந்து பிள்ளைகள் 816,000
உருமாற்றலுக்கு வந்து பிள்ளைகள் 1,64,000 816,000. இங்கால பார்த்தோம்னா பிள்ளைகள் 1,68,480 1,68,480. இங்க பார்க்கணும் ஸ்கிராப் இருக்கிறாரான்னு பார்க்கணும் பிள்ளைகள். எச்சா பெறுமதி இருக்கிற எவ்வளவு 3 ரூபா அப்படி விற்கலாமாம் பிள்ளைகள். ஆகவே மைனஸ் ஸ்கிராப் ஒளிவு பெறுமதி. யார ஸ்கிராப்புக்கு விற்பம் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். நார்மல் சாதாரண எடுத்து தான் ஒண்ணுமே சொல்லாடி சாதாரண எடுத்து தான் விற்பம் பிள்ளைகள். சோ அப்ப நார்மல் பார்த்தோம்னா பிள்ளைகள் 2000 தர 3 6000 கழிப்படும். கணக்கு செய்துட்டு பாருங்க பிள்ளைகள் ஒர்க்கிங் காலப்பட்டு பாருங்க. ஸ்கிராப் வந்து மெட்டீரியல் தான் விற்கலாம். அப்புறம் ஊழியத்தை கொண்டு விற்கலாம். எனக்கு மெட்டீரியல் பலதா போகும் பிள்ளைகள் ரெண்டது போ அவை ஞாபகம் கொள்ளணும். அந்த வகையில பார்த்தோம்னா பிள்ளைகள் 810,000 இவர் பார்த்தா 1,68,480. இனி நாங்க பிள்ளைகள் யாரை கண்டுபிடிக்க போறோம்? பிரைஸ் பெர் யூனிட் எடுப்போம் பிள்ளைகள். பிரைஸ் பெர் யூனிட் அப்ப தெரியுமா ஈக்குவலன்ட் காஸ்ட் வந்து பிள்ளைகள் ஈக்குவலன்ட் யூனிட்டால டிவைட் பண்ணுவோம் இல்லையா? இந்த காஸ்ட் வந்து பிள்ளைகள் யூனிட்டால வகுப்போம். அந்த வகையில 810,000 கீழ் 18,000. அதே மாதிரி பார்த்தோம்னா பிள்ளைகள் 1,68,480 கீழ் 17,550. சோ நாங்க இந்த எடுத்தோம்னா பிள்ளைகள் 810,000 18,000 45 ரூபா 45 ரூபா. அதே மாதிரி பிள்ளைகள் 1,68,480 அதன் கீழ் 17,550 9 ரூபா 60 சதம் பிள்ளைகள் 9 ரூபா 60 சதம் 9 ரூபா பிள்ளைகள் 60 சதம் பெற போகுது இல்லையா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் பிள்ளைகள்? அடுத்தது எங்களுக்கு தெரியும் காஸ்ட் பெர் யூனிட் எடுப்போம். காஸ்ட் பெர் யூனிட் 45 பிளஸ் 9 ரூபா 60 சதம் எடுத்தோம்டா உங்களுக்கு வர போகுது 50 கூட்டுவோம் 9 ரூபா 60 சதம் ஆக 45 54 ரூபா 60 சதம் பிள்ளைகள் 54 ரூபா 60. இந்த கணக்குகளுக்கு தேவைப்படாது. க்ளோசிங் ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் கேட்டு இருக்கிற இந்த கணக்கு ஃபுல் கணக்கு செய்திருக்கேன். 54 ரூபா 60 சதம் வருது. இப்ப நீ கேள்விக்குரிய ஆன்சர் கேட்கும் பிள்ளைகள். கேட்ட கேள்வி வந்து வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் இல்லையா? இறுதி புத்துருவாகும் வேலை என்ன பெறுமதி பிள்ளைகள்? இறுதி புத்துருவாகும் வேலை என்ன பெறுமதி? அந்த வகையில மாத்தமாட்டா பிள்ளைகள் மெட்டீரியல் மூலப்பொருளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு இறுதி புத்துருவாங்க 1800 இருக்கு. 1800 தர 45 ரூபா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் செய்திருக்கிறோம். அதே மாதிரி கன்வர்ஷன் உருமாற்றலுக்கு பார்த்தோம்னா பிள்ளைகள் 1350 தர 9 ரூபா 60 சதம். சோ பெருக்கி போட்டு பார்ப்போம். 1800 தர 45 81,000 இவர் வந்து பிள்ளைகள் 81,000. அதே மாதிரி 1350 தர 9 ரூபா 60 சதம் 12,960 12,960. கூட்டுறமன் சொன்ன பிள்ளைகள் 960 3 93,960. இறுதி புத்துருவாகும் வேலை என்ன பெறுமதி எவ்வளவு பிள்ளைகள்? 93,960. இப்படியான சாயல் கணக்கில் 2 மார்க்ஸ் கேள்விக்கு எவ்வளவு ஒர்க்கிங் செய்திருக்கிறோம் ஒரு முழு கணக்கே செய்திருக்கிறோம் பிள்ளைகள். நோட் பண்ணி கொள்ளுங்கள் 93,960 நோட் பண்ணி கொள்ளுங்கள் பிள்ளைகள். மூன்றாவது நோக்கி மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள். சரிதானே? உங்களோட மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா மூன்றாவது ப்ராசஸ் காஸ்டிங்ல மூன்றாவது நோக்கி மூவ் பண்றோம். அது இந்த ரெண்டாவதுக்கான ஆன்சர் பிள்ளைகள் 93,960. அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். மூன்றாவது கேள்வி biscuit manufacturer uses process costing. The normal loss during the process is 10%. And these can be sold to staff for 30 rupees per kilogram. உங்களுக்கு தரப்பட்ட பிள்ளைகள்
சாதாரண நட்டம் 10% அது வந்து எவ்வளவுக்கு விற்கப்படுமா? 30 ரூபாய்க்கு விற்கப்படுமா? அப்ப ஒடிவுபடும் மாதிரி ஸ்கிராப் தரப்பட்டிருக்கு. there was no opening or closing work in progress. அப்ப work in progress இல்ல என்றா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தேவை இல்ல. எது தேவை இல்ல? ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் தேவை இல்ல. ஞாபகம் வச்சுக்கணும். work in progress வந்தால் தான் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் தேவை. மற்றபடி ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் தேவை இல்ல. சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் இன்கிரீடியன்ட் இன்புட்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு 6000 வந்து எவ்வளவு 300 ரூபாய் படியாமலே. அப்ப உள்ளீடு மூலப்பொருள் சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் எவ்வளவு 6000 கிலோகிராம் 300 ரூபாய் படி இருக்க போகுது பிள்ளைகள். லேபர் அவர் நடக்கல லேபர் காஸ்ட் அதான் 2800 அவர் வந்து பிள்ளைகள் எவ்வளவு இருக்க போதாம் 50 ரூபாய் per கிலோகிராம் அவருக்கு இருக்க போதாம். அவுட்புட் சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் குட் அவுட்புட் சொல்லப்பட்ட பிள்ளைகள் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெளியீடு சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் 5600 கிலோகிராம். கேட்கப்பட்டிருக்க ரிகார்ட் கால்குலேட் அவுட்புட் வேல்யூ per unit for the month. பெண்களுக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் முதல்ல அசாதாரண நட்டம் இருக்கா லாபம் இருக்கான்னு பார்க்கணும். அப்நார்மல் லாஸோ கெயினை நாங்க கண்டுபிடிக்கணும். ஒரு ப்ராசஸ் காஸ்டிங் வந்தாலே முதலாவது விஷயம் நீங்க என்ன செய்வீங்கன்னா பிள்ளைகள் அவரை கண்டுபிடிக்க போவீங்க. ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் இல்ல தான் எங்களுக்கு அப்ப கணக்கிலான்னு வாக்கிடலாம். சோ நாங்க அவரை கண்டுபிடிக்க மாட்டோம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் உள்ளீடு வந்து இன்புட் 6000 உள்ளூர் வந்து சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் 6000 இன்புட். அதனால லாஸ் சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் 10%. So normal loss 10%. 10% பார்த்தா 600 ரெண்டா 5400. இப்ப எங்களுக்கு working progress இல்லாதபடியால் இந்த 5400 யார் எங்கள expected output ஞாபகம் வச்சுக்கொள்ளும். working progress இல்லாதபடியால் இந்த 5400 எங்க என்ன பிள்ளைகள் expected output. இப்ப இதுல இந்த actual output பாப்போம். good output 5600 பிள்ளைகள். So 5600 actual output. இப்ப பாப்போம் பாருங்க 5400 வந்து பிள்ளைகள் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இப்ப ஆக்சுவல் அவுட்புட் வந்து பாருங்க 5600. இப்ப உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் விட ஆக்சுவல் அவுட்புட் கூட வந்தா வித்தியாசம் என்ன? அப்நார்மல் கெயின். எவ்வளவு வரப்போகுது அப்நார்மல் கெயின்? எங்களுக்கு 200 வருது. அப்நார்மல் கெயின் 200. அப்நார்மல் கெயின் வந்து பிள்ளைகள் எவ்வளவு வரப்போகுது? 200 வரப்போகுது. மாறி என்ன விதமா பார்க்கலாம்? எக்ஸ்பெக்டட் லாஸ் ஆக்சுவல் லாஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். எதிர்பார்த்த நட்டம் வந்து பிள்ளைகள் 600 உண்மையான நட்டம் 400. எப்படி உண்மையான நட்டம் கண்டுபிடிக்கலாம்? working progress இல்ல. சோ உள்ளீட்டுல இருந்து அவுட்புட் அரைச்சோம்னா 400. சோ பாருங்க 600 எதிர்பார்த்தனால வந்த நட்டம் 400 நட்டம் குறைஞ்சுதானே. அப்ப ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். சோ அப்நார்மல் கெயின் வந்து இருக்க பிள்ளைகள் 200. இனி நாங்க யாரை கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னா டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் கண்டுபிடிப்போம் பிள்ளைகள். இந்த டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் டோட்டல் இன்புட் மைனஸ் normal loss. இப்பதான் பிள்ளைகள் காஸ்ட் per unit. இப்ப டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட்க்கு வருவோம் பிள்ளைகள். டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட்க்கு வந்தோம்னு சொன்னால் டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட்க்கு வருவோம் பிள்ளைகள் எவ்வளவு வர போகுது? 6000 தர 300 6000 தர 300 பிளஸ் அடுத்த எவ்வளவு வர போகுது பிள்ளைகள்? 2800 தர 50 2800 தர 50. இதெல்லாம் டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப்புக்கு வரும். ஒரு பொருள் எவ்வளவு விற்கிறோம்? 30 ரூபாய்க்கு விற்கிறோம் பிள்ளைகள். எவ்வளவு? 600 தர 30. கீழே உள்ளீடு எங்களுக்கு இன்புட் தெரியும் பிள்ளைகள். இன்புட் 6000 நார்மல் லாஸ் உங்களுக்கு 600 தெரியும். நான் கணக்குல வந்தோம்டா பிள்ளைகள். எனக்கு கணக்குல வந்தோம்டா பாப்பம் 6000 தர 300 1800 பிளஸ் 2800 தர 50. சோ 1940,000 பிள்ளைகள். இவர் எவ்வளவு வர போற? 1940,000 மைனஸ் 600 தர 300 600 தர 300 180,000 180,000. அதற்கு 5400 5400. சோ நாம இப்ப ஆன்சர் பார்த்தோம்னா பிள்ளைகள் இப்ப 1940 1000 மைனஸ் 180,000 760,000 அதன் கீழ் 5400. சரியா பிள்ளைகள்? பெருக்கல சரிதானே? 1940 1000 மைனஸ் 180,000 1760,000 அதன் கீழ் 5400. 325.9 வருது பிள்ளைகள். பெருக்கல் சரியா நினைக்கிறேன். 325.9. இப்ப நாங்கள் கேள்விக்குள்ள வருவோம் பிள்ளைகள். என்ன கேட்கப்படுகிறது பார்ப்போம்.
calculate the output per unit for the month. உங்களுக்கு வந்திருக்க பிள்ளைங்க 325 9 தானே. அப்ப நியரஸ்ட் கொடுக்க போறோம். நியரஸ்ட் கொடுப்பமாக இருந்தால் 326. அது எவ்வளவு வர போறோம்? 326. 325 9 போறபடியா பிள்ளைங்க அப்படியே நாங்க மட்ட கட்ட மட்டும் எவ்வளவு வர போறோம்? 326. ஆன்சர் டி. சோ இதற்கான ஆன்சர் என்ன பிள்ளைகள்? நியரஸ்ட்ல கொடுக்குறோம் பிள்ளைகளா 326. சோ நாலாவது நோட் பண்ணுங்க பிள்ளைகள். என்ன டைம் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு. அதுக்கு அரை மணி நேரம் போயிட்டு 3 கேள்வி தான் செய்திருக்கேன். ஒரு கேள்வி கிட்டத்தட்ட 12-10 நிமிஷம் பிடிக்குது. சரி நோட் பண்ணுங்க பிள்ளைகள். அறுநூறு இன்டு 30 18,000. ஓகே செக் பண்ணி பாப்போம். அதான் நீங்க பெருக்கிட்டோம் 18,000 பிள்ளைங்களா மாசம் மாற போகுது. சோ அப்ப இது சரியான பாருங்க. 6,000 தர 300. 6,000 தர 300. அது சரி. 1,800 பிளஸ் 18,000 பிள்ளைங்களா. சாரி இது சரி. 1940 மைனஸ் 18,000. 1940,000 மைனஸ் ஒரு பெருக்கல்ல ஒரு தானம் மாறுறபடி ஆன்சர் மாறுது. 18,000. 1922 355.9 ரெண்டு முறையுமே இருக்கு. 355.9 356 பிள்ளைங்க ஒரு சைவர் மாறி பாருங்க. அப்ப ஆன்சர் செக் பண்ணுங்க. இப்ப திருப்பி அந்த விட இல்ல. ஆனா செக் பண்ணி பாருங்க பிள்ளைகள். 6,000 தர 300 பெருக்க சரியான சொல்லியிருக்கேன். 6,000 தர 300 1,800 அவர் சரி. மற்ற சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் 2,800 தர 50. 2,800 தர 50. 1,040 அவர் சரி. அப்ப 2,800 தர 50 140,000 1,040. அடுத்தது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு 600 வந்து எவ்வளவு படி விற்க போறோம் பிள்ளைகள்? 30 ரூபாய் படி விற்க போறோம். 600 தர 30 18,000 ஆகணும் சரி. அடுத்தது இன்புட் மைனஸ் நார்மல். சோ உள்ள 6,000 ஆன்சர் பிள்ளைகள் 356 தானா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல அடிப்படையில் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் பின் பண்ணி பாக்க 356 சரியான பிள்ளைகள் நோட் பண்ணிக்கணும். முதலாவது 326 வந்த பிள்ளைகள் நான் என்ன செய்யறேன்னா 630 180 அளவுக்கு சரியான விட 18,000 பெருக்கல்ல சரியானது. ஒரு சைவர் கூட போட்டோம் சரியான. நாலாவது கேள்வி நோக்கி மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள். நாலாவது கேள்வி நோக்கி மூவ் பண்ணுவோம். இது நாங்க போன கிளாஸ் பார்த்த விஷயம் தான் இல்லையா? ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் விஷயம் பார்த்து நாங்க பிள்ளைகள் போன கிளாஸ். கூட்டு உற்பத்தி உப உற்பத்தி என்ற விஷயம் படிச்சு நாங்க போன கிளாஸ். சோ அந்த வகையில இந்த கணக்கு பாருங்க பிள்ளைகள். கம்பெனி மேனுஃபேக்சரர்ஸ் டூ ஜாயிண்ட் ப்ராடக்ட் P and R in a common process. Data for June as follows. Opening inventory 100,000 பிள்ளைகள். Direct material added சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் 1 million. Conversion cost சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் 1 2 million. Closing inventory சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் 300,000. கேட்கப்பட்டிருக்கு if cost apportion between joint product on the sales value basis. நான் உங்களுக்கு போன கிளாஸ் ஒரு கணக்கு செய்து விட்டு பிள்ளைகள் 4 பேசிஸ்ல உங்களுக்கு 4 5 பேசிஸ்ல உங்களுக்கு நான் கணக்கு செய்து ரவுண்ட் என்ன பிள்ளைகள்
ஒன்று அவுட்புட் பேசிஸ்ல பாத்துறாங்க, ரெண்டாவது பிள்ளைகள் ஸ்பிளிட் ஆஃப் சேல்ஸ் வேல்யூல பாத்துறாங்க பிள்ளைகள், மூணாவது ஃபைனல் சேல்ஸ் வேல்யூல பாத்துறாங்க பிள்ளைகள், அதே மாதிரி ஃபைனல் அவுட்புட்ல பாத்துறாங்க பிள்ளைகள். இப்படி போன கிளாஸ் கணக்கு இதுல நாங்க என்ன செய்யறாங்க, இந்த ஜாயிங் ப்ராடக்ட் வச்சு பாத்துறாங்க. அப்ப இதுல வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லி இருக்கிறாங்க பிள்ளைகள் பாருங்க, உங்களுக்கு கிளியரா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்ன பேசிஸ்ல போடப்பட்டிருக்காங்க பிள்ளைகள், சேல்ஸ் வேல்யூ பேசிஸ். What was the cost per unit of product or in June? இப்ப சேல்ஸ் வேல்யூ பேசிஸ்க்கு போறதுக்கு ஒரு காஸ்ட் கண்டுபிடிக்கும். இந்த நான்கு செய்த கணக்கு காஸ்ட் தந்திருந்தவன், இந்த கணக்கு காஸ்ட் தந்திருக்கான கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓப்பனிங் இன்வென்டரி 100,000 பிள்ளைகள், டைரக்ட் மெட்டீரியல் 1000, அப்ப 1100 ஆரம்ப போடப்பட்ட பிள்ளைகள், ஆரம்ப மூலப்பொருள் வந்த பிள்ளைகள் இந்த மாதிரி மூலப்பொருள் கூட்டப்படும் 1100, கன்வர்ஷன் உருமாற்றல் 1200, அவரை கூட்டுவோம், அது 2300, அது க்ளோசிங் இன்வென்டரி 300 போல 2,000. அப்ப நாங்க முதல் காஸ்டை கண்டுபிடிக்கிறோம், ப்ராசஸ் காஸ்டை கண்டுபிடிப்போம். சோ முதலாவது நாங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து பிள்ளைகள் செயல்முறை கிரியேட்டை கண்டுபிடிப்போம். சோ ப்ராசஸ் காஸ்ட் and opening inventory 100, ஆரம்ப மூலப்பொருள் வந்த பிள்ளைகள் 100, மெட்டீரியல் ஆடட் மூலப்பொருள் உள்ளீடு வந்த பிள்ளைகள் பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு பக்கம் சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும். நான் ஓகே ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிட்டு கவனிக்கிறாங்க. 1000 + 1200 ரைட். இவர் வந்து எவ்வளவு பிள்ளைகள் 1000, கன்வர்ஷன் 1200. இப்ப யார நாம இதை கழிப்போம், க்ளோசிங் உற்பத்தி செய்யாது, க்ளோசிங் இன்வென்டரி எவ்வளவு பிள்ளைகள், க்ளோசிங் இன்வென்டரி 300,000 ரைட். க்ளோசிங் இன்வென்டரி 300,000. இப்ப டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் வந்தோம்னா 2300 போல 2000, டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் வந்து 2000. இப்ப யூனிட் பேசிஸ்ல, அதாவது வேல்யூ பேசிஸ்ல இருக்கலாம். இந்த இவரை நாங்க இப்ப என்ன கண்டுபிடிக்கலாம்னு காட்டுமல் கணக்கு வாசிப்போம். ப்ராசஸர் எடுத்துட்டோம். இப்ப பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு, பி ஆர், ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு பிள்ளைகள், பியும் ஆர். இப்ப எங்களுக்கு தேவை வந்த பிள்ளைகள் நாங்க முதல் சேல்ஸ் வேல்யூ எடுக்கலாம் பிள்ளைகள். சோ நாங்க சேல்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். சோ இங்க பார்த்தோம்னா சேல்ஸ் வேல்யூவை கண்டுபிடிப்போம், சேல்ஸ் வேல்யூவை கண்டுபிடிப்போம். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பி ஆர், பி பொறுத்த வரைக்கும் 4000 6 500 6. ரைட், இங்க பாருங்க, நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் பாருங்க பிள்ளைகள் பாருங்க. இப்ப பீல சேல்ஸ் குவான்டிட்டி வந்து 4000, செல்லிங் வேல்யூ வந்து 500. சோ பெருக்கப்பட்ட பிள்ளைகள் 2 மில்லியன். ஆறுண்ட குவான்டிட்டி 6000, பிரைஸ் வந்து 1000, சோ 6 மில்லியன். சோ டோட்டல் பார்த்தோம்னா பிள்ளைகள் 8 மில்லியன். இப்ப நாங்க இவரை பகிர்ந்தளிப்பு செய்ய போறோம் பிள்ளைகள். எப்படி பகிர்ந்தளிப்பு செய்ய மாட்டா, டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 2000 1000 மூணு தேவைதானே. அப்ப 2000 1000 இவர் எப்படி நாங்க பகிர்ந்தளிப்பு செய்ய மாட்டோம், மொத்தம் 8000. இவர் எப்படி எடுத்துக்கணும், குவான்டிட்டி இன்டு செல்லிங் பிரைஸ். சோ 8000 1000, அதன் மேல் இவருக்குரிய பங்கு 2000 1000. அதே மாதிரி இவற்றை பார்த்தோம்னா 8000 1000, அதுல இவற்றை பங்கு 6000 1000. விளங்குதா? அப்ப நாங்க இவர் என்ன பேஸ் சொல்றாலும் அவரை கண்டுபிடிப்போம். இதை நாங்க போன கிளாஸே வரையும் பார்த்துட்டோம். பிறகு அவரை டிவைட் பண்ண சொன்ன ஆன்சருக்கு வந்த பிள்ளைகள் இப்ப கேட்டு வந்து பிஆ ஆர் கேட்டு இருக்கிறாங்க. கேள்விக்கு வரும் பிள்ளைகள் யார கேட்கப்படுகிறது, ரெண்டே கண்டுபிடிப்போம். 6 பார்த்தோம்னா பிள்ளைகள் 2000 1000 பாருங்க பிள்ளைகள் யூனிட்டி தான் கேட்டுருக்காங்க. மொத்தத்தை எடுக்கும்போது இவர் 1500 இவர் 500, இவர் பிள்ளைகள் 1500 1000, இவர் 500 1000. பிறகு கேட்கப்பட்டிருக்க பிள்ளைகள் யூனிட்டா கேட்கப்பட்டிருக்க பிள்ளைகள். சோ யூனிட்டுக்கு பார்த்தோம்னா ஆறாயிரத்துல டிவைட் பண்ணுங்க பிள்ளைகள் எவ்வளவு வரப்போகுது,
50. யூனிட் எவ்வளவு பிள்ளைகள் 6 6000. வரக்கூடிய இந்த 1500 வந்து பிள்ளைகள் 6000 டிவைட் பண்ணுவதாக இருந்தால் எவ்வளவு 250 பிள்ளைகள். இவருடைய யூனிட் வந்து 6000 மொத்தமாக மொத்தம் நாங்க பிரிச்சு கொடுத்துருக்கோம். இவருக்கு 500 வேலை போகுது, இவருக்கு எவ்வளவு ஒரு 1500 அதுக்கு யூனிட் கூடிய இருக்கிறான். அப்ப நாங்க மொத்தத்தை வந்து பிள்ளைகள் யூனிட்டால பிரிப்பமாக சொன்னா எவ்வளவு போகும்? மொத்தம் வந்து 1500 பிள்ளைகள் 6000 பிரிச்சுக்கிறது எவ்வளவு போகும்? 250 பிள்ளைகள். அடுத்த கலிக்கு போகும் பிள்ளைகள். அடுத்த கலிக்கு ஒரு 5வது கலிக்கு வரும் பிள்ளைகள். Which one of the following method is most likely to be used by a company involved in the manufacture of liquid soap? நான் என்னுடைய தியூட்ல பாத்தீங்கன்னா முதலாவது ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய முதலாவது விஷயமே பிள்ளைகள் ப்ரோசஸ் காஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தா கணக்க பார்த்துருக்கோம். என்ன பிள்ளைகள்? கெமிக்கல் பார்த்துருக்கோம், சோப் பார்த்துருக்கோம், பிஸ்கெட் பார்த்துருக்கோம் பிள்ளைகள். இப்படி கணக்கு உங்களுக்கு தந்திருக்கு. ஆக இது என்ன காஸ்டிங் உதாரணம் பிள்ளைகள்? ப்ரோசஸ் காஸ்டிங் உதாரணம். உதாரணம் அவ்வளோத்தையும் ஞாபகம் பிள்ளைகள். என்னன்னா அவ்வளோ அதுக்கு என்ன ஏதாவது போட்டு நோட்ஸ்கள் இப்படி கேள்வி கேட்கப்படலாம். அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் இவர் ப்ரோசஸ் காஸ்டிங் பிள்ளைகள் ஒரு லிக்விட் சோப்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு ப்ரோசஸ்ல எங்களால் அவர் உற்பத்தி செய்ய முடியும். நம்ம ப்ரோசஸ் காஸ்டிங் இன்ட்ரடக்ஷன் பார்க்க பிள்ளைகள் மோர் தேன் 1 ப்ரோசஸ் இருக்குமாங்க மேக்ஸிமம். இப்ப என்னடா பிள்ளைகள் ஒரு செயல்முறைக்கு எடுத்த பிள்ளைகள் லார்ஜ் ஸ்கேல்ல இருக்கும் பிள்ளைகள், பாரிய அளவில் இருக்கும். ஆனால் அதுல தொடர்ச்சி செய்முறை வந்து எப்படி இருக்கும் பிள்ளைகள்? கண்டினியூஸ் ப்ரோசஸ் தான் இருக்கும். லிக்விட் சோப்பை தயாரிக்கும் பிள்ளைகள் கணக்கு ப்ரோசஸ் இருக்கும் பிள்ளைகள். ஆகவே இதற்கான ஆன்சர் 5வது ஆன்சர் பிள்ளைகள் செயல்முறை கிரியவியல். ஆன்சர் டி, ப்ரோசஸ் காஸ்டிங். சரி, தியரிக்கல் பக்கம் செய்து போயிடலாம். 6வது கேள்வியை நோக்கி மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள். 6வது கேள்வி. Chemical process has a normal wastage of 10% of input in a period. பாருங்க பிள்ளைகள், அப்ப நார்மல் வேஸ்டேஜ் பிள்ளைகள் சாதாரண நட்டம் நார்மல் லாஸ் 10% உள்ளீட்டுக்கு 2500 kilograms of material were input. அப்ப 2500 கிலோகிராம் மெட்டீரியல் மூலப்பொருள் வந்து பிள்ளைகள் நீங்க உள்ளீடாக கொடுக்க போறீங்க பிள்ளைகள். And there was an abnormal loss of 75 kilogram. What quantity of good production was achieved? அப்ப நான் ஒரு ஃபைனல் அவுட்புட் கேட்கப்பட போகுது பிள்ளைகள். சின்ன விஷயம் பிள்ளைகள். இது சில கேள்விகள் வந்து பிள்ளைகள் டிரெக்டா நாங்கள் ஆன்சர் செய்து போகக்கூடிய கேள்வி. இப்ப தயவு செய்து எனக்கு ஒரு ஆள் சொல்லணும், அந்த போர்ட்ல செய்ய போறேன். இன்புட் எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள்? உள்ளீடு எவ்வளவு? 2500 பிள்ளைகள். 2500. நார்மல் லாஸ் பார்த்தோம்னா பிள்ளைகள் எத்தனை வீதம்? 10 வீதம். 250 கிலோகிராம். உங்களுக்கு இங்க வர்க்கிங் ப்ரோக்ரஸ் பத்தி கணக்கே இல்லை இல்லையா? வர்க்கிங் ப்ரோக்ரஸ் பத்தி கணக்காட்டி 2250 கிலோகிராம் எங்களுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டா வருவார், எதிர்பார்த்த வழிதான் வருவார் பிள்ளைகள். இப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் மைனஸ் அப்நார்மல் லாஸ் தெரியும் 75 கிலோகிராம். இப்ப வளமையெல்லாம் என்ன செய்யறாங்க பிள்ளைகள்? கண்டு ஆக்சுவலா கூட வித்தியாசம் எடுக்கிறாங்க. இங்க எங்களுக்கு இவரையும் டிரெக்டா கண்டுபிடிக்க அவ்வளவு போறாங்க. 2175 கிலோகிராம் ஆக்சுவல் அவுட்புட் 2175 கிலோகிராமா கழிச்சு பாருங்க. 2250 மைனஸ் 75 2275 கிலோகிராம். சோ ஆன்சரை போய் செக் பண்ணுவோம் பிள்ளைகள். ஆன்சர் ஏ 2175. எப்படி ஈஸியான கேள்விகள் இருக்கு. தியரி என்னடா பிள்ளைகள் பாடம் கஷ்டம் இல்ல, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் மாதிரி ஒரு ஈஸியான பாடம் இல்ல, அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் இல்ல. ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் விட இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். இந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றோம். எங்களுக்கு அது சின்ன ஒரு ஐடியா தான் இருக்கு, ஆனா இதெல்லாம் ஐடியாவே இல்ல. சில எங்களுக்கு கண்டென்ட் கிளியர் என்று சொன்னா எங்களால 100% ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடம் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். எவ்வளவு கழிக்கணும் பிள்ளைகள்? A company manufactures chemical X
in a single process. At the start of the month, there was no work in progress. During the month, 300 liters of raw material were input into the process. A total cost of 6,000 conversion cost during the month amounted to 4,500 at end of the month. 250 liters of chemical X were transferred to finished goods inventory. The remaining work in progress was 100% complete with respect of materials and 50% complete with respect to conversion cost. There were no losses occur. What are the equivalent units for closing work in progress at the end of the month? This is இன்னொரு விஷயம் இல்லை. equivalent unit கேட்கலாம். உடனே நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதோட பெருமதி எவ்வளவு கண்டுபிடிக்கும், அது அழகா கண்டுபிடிக்கும். இன்புட்டை பார்ப்போம் பிள்ளைகள். ஸ்டார்ட் ஆஃப் த மந்த் நோ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஸோ எங்களுடைய ஆரம்பத்தில் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்லை, ரைட். பின்ன இன்புட் டியூரிங் த மந்த் 300 liters of raw material were input. So எங்களுக்கு தெரிய போகுது பிள்ளைகள், இன்புட் எங்களுக்கு வர போகுது 300. உள்ளுகிற வர போற பிள்ளைகள் 300 லிட்டரா 300 லிட்டர், ரைட். இவரையும் எடுத்துட்டோம். டோட்டல் காஸ்ட் 60. காஸ்ட் இப்ப உங்களுக்கு தேவையில்லை பிள்ளைகள், இப்ப எங்களுக்கு அழகுதான் கேட்கலாம், நம்ம காஸ்ட் எங்களுக்கு தேவையில்லை. ஆனா இப்ப பந்தியா போடுறது சின்ன கல்யாணம் கேட்டுருக்கான். டியூரிங் த மந்த் அமௌண்ட் ஓகே. எண்ட் ஆஃப் த மந்த் 250 liters of chemical X were transferred to finished goods. The remaining work in progress, right. அப்ப பாருங்க சிம்பிளா சொல்லிருக்காங்க இல்லையா, எங்களோட ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்ல. அப்ப எங்கள்ட்ட வந்து பிள்ளைகள் கணக்கு சொல்லி ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்ல. இன்புட் 300. அதே மாதிரி பிள்ளைகள் அவுட்புட்டுக்கு போய் இருக்கவளவாம் 250. ரிமைனிங் வந்து என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, லொஸ் ஆஃப் இட் கணக்கே முழுவதும் மிச்சம் எல்லாமே க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் தான். வேண்டாம் அப்ப முழுவதும் சொன்னா லொஸ் இல்லை அர்த்தம். இப்ப நீங்க எந்த லொஸ காலையில் எடுக்க கூடாது, அவன் சொல்லலாமா முழுவதும் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் தான். வேண்டாம் 350 250 க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இறுதி புத்துருவாகும் வேறு. இப்ப எங்களுக்கு ஈக்குவலன்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வருமா வாசிப்பம். சின்ன சின்ன கேள்விதான். எவ்வளவு 100 வீதம் வந்த பிள்ளைகள் மெட்டீரியல் கம்ப்ளீட் ஆகிருக்காம், 50 வீதம் வந்து கன்வர்ஷன் இல்லையா. அப்ப சிம்பிளா பார்க்கலாம் பிள்ளை பாருங்க. ஈக்குவலன்ட் யூனிட் ஸ்டேட்மென்ட் வந்தா பிள்ளைகள், ஈக்குவலன்ட் யூனிட் ஸ்டேட்மென்ட் வந்தா மெட்டீரியல் கன்வர்ஷன். இவர் வந்து 100 வீதம் பிள்ளைகள். சோ இவர் 50 100 வீதம் 50 ஆயிருப்பார். இவர்கிட்ட 50 வீதமா 25 ஆயிருப்பார். ஆக ஆன்சர் என்ன பிள்ளைகள் 50 25. சின்ன விஷயம் அந்த ஒரு ஸ்டெப்பை வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. அது ஆன்சருக்கு வாங்க பிள்ளைகள். ஆன்சர் டிக் பண்ணுவோம். மெட்டீரியலுக்கு 50 வந்து பிள்ளைகள், கன்வர்ஷனுக்கு வந்து 25 லிட்டர். ஆக ஆன்சர் சி. மெட்டீரியலுக்கு 50, கன்வர்ஷனுக்கு 25. மூலப்பொருளுக்கு 50 லிட்டரும் உருமாற்றலுக்கு வந்து பிள்ளைகள் 25 லிட்டர். ஆக ஆன்சர் சி. சோ நோட் பண்ணிக்கொள்ள பிள்ளைகள், இதுக்கான ஆன்சர் சியா. இந்த ஏழாவதுக்கான ஆன்சர் சி. இந்த ஸ்டெப் வரைக்கும் நோட் பண்ணிக்கொள்ள பிள்ளைகள். அடுத்த கேள்வி நோக்கி மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள். அடுத்த கேள்வி நோக்கி மூவ் பண்ணுவோம். ஒரு பெரிய கேள்வி தரப்பட்டு இதை வச்சு நாங்கள் சில கேள்வி செய்ய போறோம் இல்லையா. MNP சொல்லி ஒரு கேள்வி தரப்பட்டு பிள்ளைங்களா, அது இதை வச்சு நாங்க 3 கேள்விக்கு ஆன்சர் கொடுக்க போறோம் பிள்ளைங்களா. கேள்வியை வாசிப்போம். ஒரு பெரிய கேள்வி. கம்பெனி மேனுஃபேக்சரர்ஸ் 3 joint product M, N and P from the same common process. The following process account relates to the common process last month and is typical of monthly result of operating this process. Right. Common process account தரப்பட்டிருக்கு பிள்ளைங்க. account தந்திருக்கிறேன். அந்த account எல்லாரும் இருக்கும் பிள்ளைகள். சர்க்கிள் பார்ப்போம். Each one of the product can be sold immediately after the common process. But each one of them can be further processed. நாங்க போன கிளாஸ் படிச்சாங்க பிள்ளைகள். இப்ப நாங்க common processல இருந்து விக்கிறது அல்லது further process கொண்டு வரோம்.
அப்ப அதுல நாங்க பார்த்த ஃபைனான்சியல் ஃபீசிபிலிட்டி எல்லாம் பார்த்து நாங்க போன கிளாஸ் இல்லையா? Individually before being sold, the following further processing cost and selling prices per liter are expected. Selling price after common price process. அப்ப இது பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். அப்ப நீங்க கேட்கலாம் இந்த common process என்னன்னா அதுதான் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் பிள்ளைங்களா. பிளவு உற்பத்தியில விற்கிறது தான் பொதுவான செயல்முறையில விற்கிறது சொல்லுவாங்க. common process என்றதுக்குரிய ஆல்டர்னேட்டிவ் டெர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். பிளவு உற்பத்தி புள்ளின்னு சொல்லுவோம் பிள்ளைங்களா. ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் சொல்லுவோம். நான் போன கிளாஸ்ல போட்டார். அப்ப நீங்க அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து என்ன தரப்பட்டிருக்கு பிள்ளைகள்? ஆஃப்டர் கமெண்ட் ப்ராசஸ் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் தரப்பட்டிருக்கு. எம்முக்கு ₹6.25 பிள்ளைகள், என்னுக்கு ₹5.20, பிக்கு ₹6.80 தரப்பட்டிருக்கு. செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸ், இது ஃபர்தரா ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் பிள்ளைகள் நாங்க எவ்வளவு இப்போ எம் வந்து ₹8.40, என் வந்து ₹6.45, பி வந்து ₹7.45. இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஃபர்தரா நாங்க ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்க்கு அப்புறம் ஃபர்தரா ப்ராசஸ் பண்ண வரைக்கிட்டோம்னா பிள்ளைகள் எங்களுக்கு further process cost ஒன்று வரும். அது வேரியபிளா இருக்கலாம், ஃபிக்ஸ்டா இருக்கலாம். பிள்ளைகள் தரப்பட்டிருக்க further variable process cost தரப்பட்டிருக்க பிள்ளைகள் ₹1.25, 95%, 85%. மூன்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. 8வது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பாருங்க பிள்ளைகள். explain the method used to apportion to common cost between the product M, N and P and comment on its acceptability and why it is necessary to apportion to common cost between each of the product. Right. கேள்வி பாருங்க பிள்ளைகள். நாங்க அதுக்கு வந்து நாங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்ப இந்த பேசிஸ்ல நாங்க அப்போர்ஷன் பேசிஸ் கணக்க பாத்துறாங்க. போன காசு 5 பேசிஸ் படிப்பிச்சாங்க உங்களுக்கு. அந்த 5 பேசிஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுல எந்த பேசிஸ் இவருக்கு நல்ல மாட்டா பிள்ளைங்க நீங்க பாருங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி இப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் அவுட்புட் தெரியும். உங்களுக்கு 3 நேம் அவுட்புட் தெரியும். என்ன அவுட்புட் கண்டுபிடிக்க ஒரு ப்ராசஸ் அக்கவுண்ட் வந்து வைக்கிற பிள்ளைகள். அந்த அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா கிரெடிட் சைடுல வரக்கூடிய வந்து விஷயம் வந்து அவுட்புட் தரப்படுது பாருங்க. அவுட்புட் எம் வந்து 25,000. சோ நாங்க அவுட்புட் கோட்ல கண்டுபிடிப்போம். சோ அவுட்புட் கண்டுபிடிக்க வந்து பிள்ளைகள் எம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் என். அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பி. எம் பி அவுட்புட் கண்டுபிடிக்க போற பிள்ளைகள். அவுட்புட் பார்த்தா 25,000. எம் அவுட்புட் எவ்வளவு பிள்ளைகள்? 25,000. என்ன அவுட்புட் பார்த்தோம்னா பிள்ளைகள் 15,000. அவுட்புட் பேசிஸ் தான் நீங்க ஈஸியா இருக்க போகுது பிள்ளைகள். என் வந்து 15,000. அதே மாதிரி பார்த்தோம்னா பி வந்து பார்த்தோம்னா 45,000. 45,000. சோ டோட்டல் கூட்டுவோம் பிள்ளைகள் 85,000. டோட்டல் அவுட்புட் எவ்வளவு வர போற பிள்ளைகள் பாருங்க. 3 அவுட்புட் முதல்ல எவ்வளவு வர போற? 85,000 வர போகுது. 3 அவுட்புட் எம் வந்து 25,000, என் வந்து 15,000, பி வந்து 45,000. யார் ஒரு ரைஸ் ஸ்கேன் போட்டுறீங்க டவுட் ஆயிடாது கேளுங்க. அப்ப எங்களுக்கு இந்த அப்போர்ஷன் பேசிஸ் தெரியாதபடியா பிள்ளைகள் நாங்க அவுட்புட்டை தூக்குறோம். இந்த அவுட்புட்டை நீங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப காஸ்ட் தேவை. காஸ்டா நிகழ்கிறாங்க. அப்ப நாங்க காஸ்டா கண்டுபிடிப்போம் பிள்ளைகள். இதை நாங்க வளமையா நாங்க பிரிச்சு கொடுக்குறாங்க பயிர்கிறாங்க. இப்ப காஸ்டா கண்டுபிடிப்போம் பிள்ளைகள். சரிதானே? அப்ப எம்முக்கு வேணும். அப்ப ஞாபகம் காஸ்ட் தெரிஞ்சாதான் பிள்ளைகள் அது நாங்க பயிர்ந்து கொடுக்கலாம். எம் காஸ்டுக்கு வந்தோம்டா பிள்ளைகள் எம்முக்கு எவ்வளவு வர போகுது பிள்ளைகள்? 1,41,875. அப்ப எம் வந்து பிள்ளைகள் காஸ்ட் பார்த்தோம்னா 1,41,875. என்ன பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 85,125. 85,125. அடுத்த பார்த்தோம்னா பிள்ளைகள் 2,55,375. அப்ப உங்களுக்கு பாருங்க பிள்ளைகள் காஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அதே டைம் பகிர்வுக்கான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சோ டோட்டலா கூட்டுவோம். 1,41,875 பிளஸ் 85,125 பிளஸ் 255 375 482 375 482 375. இப்ப அப்போர்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தையும் நாம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த பேசிஸ் நல்ல மண்டா. இங்க பாருங்க. இப்ப காஸ்ட் பெர் யூனிட்டுக்கு பாப்போம் பிள்ளைகள். சரி, இவரை டிவைட் பண்ணுவோம் பாருங்க. 1,41,875 டிவைடட் பை 25,000. 5.675.
5.675. அடுத்த டிவைட் பண்ணும் பிள்ளைகள் 85,125 டிவைடட் பை 15,000 5.675. இதுதான் சிறந்த பகிர்வு. 5.675. அடுத்தது 255,375 டிவைடட் பை 45,000 5.675. 5.675. அவன் நாங்க ஐடியா என்ன இருக்கீங்க, எந்த பேசிஸ நாங்க இங்க எடுக்க போறோம், அவுட்புட் பேசிஸ் காஸ்ட் அவுட்புட் கண்டுபிடி டிவைட் பண்ணலாம். இவரை டிவைட் பண்ணாலும் 5.675. அப்ப இதை நோட் பண்ணுங்க பிள்ளைங்க. நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆன்சர் சொல்றேன். அப்ப பாத்துக்கோங்க, நோட் பண்ணுங்க. டவுன்னா கேட்கணும் பிள்ளைங்களா. பிள்ளைகளுக்கான ரீசன் தான் கேட்டிருக்கான். எழுதி கொள்ளுங்கள் பிள்ளைகள். The output method தமிழ் திருப்பி சொல்றோம் பிள்ளைகள். இங்கிலீஷ் சொல்லி தமிழ் சொல்லணும். The output method is only suitable The output method is only suitable when product remain in the same state. When the product remain in the same state. வெளியீடுகளானது ஒத்த தன்மையாக காணப்படும் பொழுது வெளியீட்டு கணிப்பீட்டு முறையே மிகவும் பொருத்தம் வாய்ந்ததா? வெளியீட்டு கணிப்பீட்டு முறையே மிகவும் பொருத்தம் வாய்ந்ததா? ரைட். அடுத்த கல்வி நோக்கி மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள். இதுல 9 கல்வி நோக்கி மூவ் பண்ணுவோம். சரியானே? Explain the viability of the common process and determine the optimal processing plan for each of the 3 products showing appropriate calculations. Right. இப்ப நாங்க optimal production plans கேக்குறோம் பிள்ளைகள் எங்கள்ட்ட. சரியானே? இப்ப 8வது கல்வி பார்த்துட்டோம். இப்ப நாங்க optimal production plan வர போறோம் பிள்ளைகள். ரைட். தாளிக்கிறேன். இங்க பாருங்க, எங்களுடைய ப்ராடக்ட் P Q R 3 ப்ராடக்ட் எங்களுடைய இருக்க போகுது. P Q R. இப்ப எங்களுக்கு என்ன தேவை என்றா பிள்ளைகள், முதலாவது விஷயம் நாங்க இந்த P Q R நாங்க செய்யக கல்விக்கு வரும் இருக்கா MNP விளங்கல? P Q R MNP sorry MNP ரைட். இப்ப பிள்ளைகள் எங்களுக்கு என்னன்னா முதல் தேவை எங்களுக்கு இப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் கமெண்ட் ப்ராசஸ் பார்க்கும். அதோட எங்களுக்கு ₹6.25. இப்ப நாங்க கமெண்ட் ப்ராசஸ்ல விற்பமாக இருந்தால் எங்களுக்கு எவ்வளவு வர போற பிள்ளைகள் ₹6.25 பெறும். நாங்க முதல் கமெண்ட் ப்ராசஸ் பார்ப்போம், அதுல எங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் பெறும். பிறகு ஃபர்தர் ப்ராசஸ் பார்ப்போம், அதுல எங்களுக்கு என்ன பெனிஃபிட் பெறும் பார்த்தோம்னா தான் எங்களுக்கு இந்த டிசிபிலிட்டியை பற்றி நாங்க அவைக்கு கொடுக்கலாம். சோ இப்ப ₹6 அப்படி நாங்க இதுல கமெண்ட் ப்ராசஸ் பார்ப்போம். இவர்கிட்ட வந்து ₹6 எவ்வளவு வர போகுது பிள்ளைங்க? 25%. ₹6.25. இவருக்கு பார்த்தோம்னா
5 ரூபாய் 20. இவருக்கு பார்த்தோம்னா பிள்ளைகள் 6 ரூபாய் 80. அதே மாதிரி பிள்ளைகள் குவான்டிட்டி தெரியும், அதனை அவுட்புட், அந்த அவுட்புட் கமெண்ட் ப்ரோசஸ்ல வர அவுட்புட் எவ்வளவு வர போற, கமெண்ட் ப்ரோசஸ்ல வர அவுட்புட் வந்து எம்முக்கு 25,000, எண்ணுக்கு 15,000, பிக்கு 45,000. நாங்க ரிவென்யூ எடுக்கலாம், சேல்ஸ் ரிவென்யூ எடுக்கலாம் கமெண்ட் இல்லையா? சோ ரிவென்யூ எடுப்போம், எடுக்குவோம் எவ்வளவு வர போற 6.25 தர 25,000, 1,56,250, 1,56,250, 1,56,250. அடுத்தது பிள்ளைகள் 5.20 தர 15,000, 78,000, 78,000. அடுத்தது 6.80, 6.8 தர 45,000, 306,000. டோட்டல் சேல்ஸ் ரிவென்யூ வரும் பிள்ளைகள். இப்ப நான் டோட்டல் சேல்ஸ் ரிவென்யூ எடுத்தோம்னா 78,000 பிளஸ் 1,56,250, 540,250, 540,250. பாருங்க பிள்ளைகள், டோட்டல் சேல்ஸ் ரிவென்யூ எடுத்திருக்கோம் 540,250, 540,250 எடுத்திருக்கோம் இல்லையா? இப்ப நாங்க ரிவைவ் எடுத்துட்டோம், கமெண்ட்ல வந்து காஸ்ட் பெனிஃபிட் கண்டுபிடிக்கலாம். சோ காஸ்ட் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். கமெண்ட் காஸ்ட் எவ்வளவு வந்தது பிள்ளைகளுக்கு முதல் கணக்குல பாத்தீங்கன்னா 5 ரூபாய் 60 டோட்டல் எவ்வளவு வந்தது? 4 லட்சத்தி சொல்லுங்க பிள்ளைகள் எவ்வளவு வந்தது? இந்த 3 கொடுத்தவங்க கூட்டவே இல்ல சொல்லுங்க பிள்ளைகள் எவ்வளவு வந்தது? 1,40,275, 85,125, 255, 325 கூட்டுவோம். 482 375, 482,375. எங்களுக்கு இங்க ப்ராஃபிட் கமெண்ட் ப்ராசஸ்ல பார்த்தோம்னா அதுல ரிவென்யூ பிள்ளைகள் எவ்வளவு காட்டுறேன். ரிவென்யூ வந்து எவ்வளவு? என்ன 3 நாங்க இந்த பாயிண்ட்ல விற்போம், வித்தாவுல ரிவென்யூ டோட்டல் ரிவென்யூ 3 காஸ்ட் நாங்க 3 கூட்டி வச்சிருக்கோம். கழித்தா இந்த ப்ராஃபிட் எவ்வளவு ப்ராஃபிட் கழிச்சா 540, 250 மைனஸ் 482, 375, 57,875, 57,875. கமெண்ட் ப்ராசஸ்ல நாங்க செய்வமாக இருந்தால் பிள்ளைகள், நாங்க ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல விற்பமாக இருந்தால் எங்களுக்கு 57,875 வரும். என்ன பிரச்சனை என்று சொன்னால் பிள்ளைகள், இப்ப இதை நாங்க ஃபீஸிபிலிட்டியை பார்ப்போம். இதை நாங்க என்ன ஃபர்தர் ப்ராசஸ்க்கு கொண்டு போவோம். இதை நோட் பண்ணுங்க. ஃபர்தர் ப்ராசஸ் அழிக்க போறோம் பிள்ளைகளா, நோட் பண்ணி போட்டு சொல்லணுங்களா? நோட் பண்ணுங்க பிள்ளைகள். ரைட், இப்ப நாங்க ஃபர்தர் ப்ராசஸ்க்கு போவோம் பிள்ளைகள். சரி, ஃபர்தர் ப்ராசஸ்க்கு போறது அழிக்கிற நோக்காவா? ஃபர்தர் ப்ராசஸ்க்கு போறோம்னா பிள்ளைகள், இப்ப ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல விக்காம நாங்க ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணி போட்டு எவ்வளவுக்கு விற்போம்னு பார்த்தா பாருங்க, ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் இல்லாம நாங்க வந்து பிள்ளைகள் எவ்வளவு விற்போம்னா 6 ரூபாய் 20. ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல வித்தா 6 ரூபாய் 25 சார். ஆனா நாங்க இத ஃபர்தர் ப்ராசஸ் கொண்டு ஒண்ணுமே விட்டுருவோம். ஆகவே பாருங்க பிள்ளைகள், இன்கிரிமெண்டல் அதிகரிப்பு பிள்ளைகளா, இன்கிரிமெண்டல் சேல்ஸ்
selling price selling price incremental selling price அதிகரிப்பு விற்பனை விலையை பார்த்தோம்னா பிள்ளைகள் கண்டுபிடிக்கலாம் 8.40 8.40 மைனஸ் எவ்வளவு பிள்ளைகள் 6.25 6.25 அதே மாதிரி அடுத்த தடவை பார்த்தோம்னா பிள்ளைகள் 6.45 மைனஸ் 5.25 அடுத்தது பார்த்தோம்னா பிள்ளைகள் 7.45 மைனஸ் 6.85 அதே மாதிரி பிள்ளைகள் இவரை கண்டுபிடிப்போம் நான் உங்களுக்கு சோ முதல்ல இவரை கண்டுபிடிச்சோம்னா எவ்வளவு வர போறேன்னு பாப்போம் ஒரு யூனிட்டுக்கு பார்த்தோம்னா 8.40 மைனஸ் 6.25 10.15 அடுத்தது பார்த்தோம்னா பிள்ளைகள் 6.45 மைனஸ் 5.25 1.15 அடுத்தது 7.45 5.6 அடுத்தது பிள்ளைகள் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இருக்கு உங்களுக்கு நாங்க ஃபர்தரா ப்ராசஸ் கொண்டு போனோம்னா பிள்ளைகள் வேரியபிள் காஸ்ட் வரும் இல்லையா சோ அவரை பார்த்தோம்னா எவ்வளவு வர போற வேரியபிள் காஸ்ட் 1.75 அடுத்தது 0.95 அது 0.85 என்ன கண்ட்ரிபியூஷன் எடுக்கலாம் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஸ்டாண்ட் காஸ்டிங்கே படிச்சிருக்கோம் பங்களிப்பு எடுக்கலாம் என்ன விற்பனை விலையில இருந்து பிள்ளைகள் மார்ஜினல் வகையோட பங்களிப்பு எடுக்கலாம் சோ 2.15 மைனஸ் 1.75 இந்த 0.4 இவருடைய கண்ட்ரிபியூஷன் 0.4 மற்றவற்றை பார்த்தோம்னா 1.25 இருந்து 0.95 0.3 இவருடைய கண்ட்ரிபியூஷன் 0.3 இவருடைய நெகட்டிவா வர போகுது 0.2 பிராக்கெட் இதை வச்சு நாங்க ஃபீசிபிலிட்டியா கொடுக்கலாம் ஃபைனல் ஆன்சர் எடுக்காம இதை வச்சு நாங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள் ஃபிக்ஸ் காஸ்ட் இல்லாதபடியா கண்ட்ரிபியூஷன் எங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கு சமனா இருக்கு கண்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆகும் ஃபிக்ஸ் காஸ்ட் இல்ல தான் எங்களுக்கு பாருங்க இதை வச்சு நான் கொடுக்கலாம் பிள்ளைகள் இப்போ இதுக்கு நம்ம டோட்டல் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்ப இன்னும் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு போறது நல்ல இங்க பாசிட்டிவான ப்ராஃபிட் தான் ஒரு யூனிட் அழகுக்கு கண்ட்ரிபியூஷனோ ஃபிக்ஸ் காஸ்ட் இல்லாதபடியா கண்ட்ரிபியூஷன் ப்ராஃபிட் சமனாக இருக்கும் சோ ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும் ஆனா இவங்க P1 ஃபர்தர் ப்ராசஸ்க்கு போறது சரியில்லை ஏன் பிள்ளைகள் அங்க கண்ட்ரிபியூஷனோ ப்ராஃபிட் என்ன வரைக்கும் போயிருக்கு அழகுக்கு மைனஸ்ல டோட்டலா விளக்கினா இன்னும் டோட்டல் கூடும் விளங்குதா நோட் பண்ணி கொடுங்க பிள்ளைகள் கடைசி நான் ஃபீஸ் இப்படி சொல்லுவேன் நோட் பண்ணுங்க இப்ப கேள்வியாக வாசிப்போம் பிள்ளைகள் அந்த கேள்விக்குரிய ஆன்சர் நாங்க வே செய்து காட்டிட்டோம் செய்யக்கூடியது அடுத்தது எக்ஸ்பிளைன் the viability of common process right அது எழுதி கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கான ஆன்சர் எழுதி கொள்ளுங்கள் the common process company obtained the common process எவ்வளவு common processல வந்தது உங்களுக்கு லாபம் எவ்வளவு வந்தது சொல்லுங்க பிள்ளைகள் common processல உங்களுக்கு எவ்வளவு லாபம் வந்தது 57,875 obtained 57,875 57,875 obtained 57,875 profit பொதுவான செயல்முறையில் கம்பெனியானது லாபமாக பொதுவான செயல்முறையில் கம்பெனியானது லாபமாக 57,875 பெற்றுக் கொண்டது
57,875 பெற்றுக் கொண்டது. இப்ப நாங்க ஃபர்தர் ப்ராசஸ்ல அலகுக்கு தான் போட்டுக்கிறோம் பிள்ளைகள். நாங்க டோட்டல் எடுத்த படத்தை நாங்க ஃபீசிபிலிட்டி சொல்றது ஈஸியா இருக்கும். இவங்க சேல்ஸ் குவாலிட்டி அதை எடுத்துக்கோ பிள்ளைகள். இவருக்கு சேல்ஸ் குவாலிட்டி எவ்வளவு எம்முக்கு இருக்குல்ல கணக்கில் அவுட்புட் சேல்ஸ் குவாலிட்டி எவ்வளவு தந்திருக்கல 15,000 சம்திங் 25 15 45 25,000 15,000 45,000. ஸோ டோட்டல் வெட்ட வருவார் பெருக்கிற மாட்டார். பெருக்கி பாப்போம். 25,000 தர 10,000. ஃபர்தர் ப்ராசஸ்க்கு போனா இவர் 10,000 லாபம் உழைப்பார். இங்கால இவர் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு போனா 15,000 தர 4,500 லாபம் உழைப்பார். இன்னும் மேலதிகமா 4,500 உழைப்பார். இவரை பார்த்தோம்னா பிள்ளைகள் 1,000 நட்டம் உழைப்பார். ஆனா ஃபர்தர் ப்ராசஸ்க்கு போயிட்டு இவர் 9,000 நட்டம் உழைப்பார். இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்க எக்ஸ்பிளனேஷன்ல சொல்ல போறோம். 25,000 இவற்றை அவுட்புட் 25,000 பெருக்கிற 10,000 பேர் 3 இவற்றை அவுட்புட் 15,000. அந்த அவுட்புட் எவ்வளவு தெரியும் இவங்க நிறுத்தினாங்க 45,000 பேர். அதே மாதிரி 2 அவுட்புட் 45,000. அவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைகள். ரைட். அப்படி தொடர்ச்சி எழுதி கொள்ளுங்கள் பிள்ளைகள். தொடர்ச்சி எழுதி கொள்ளுங்கள். கம்பெனி 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 should product to further process. Company should product to further process of product M and P. Product M and N. Product M and N. Product M and N. And not produced for further process of product P. And not produced further product of product P. And not produced further product of product P. கம்பெனியானது பொருள் M மற்றும் எண்ணினை மேலதிக செயல்முறைக்கு ஈடுபடுத்தலாம். மாறாக பொருள் P யினை மேலதிக செயல்முறைக்கு ஈடுபடுத்த கூடாது. மாறாக பொருள் P யினை மேலதிக செயல்முறைக்கு ஈடுபடுத்த கூடாது. சரியான பிள்ளைகள். சோ அப்ப 7வது 8வது 9வது பார்த்துட்டு 10வது கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். What is the net revenue at the end of the common process? நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். பொதுவான செயல்முறையில வரக்கூடிய நெட் ரெவென்யூ எவ்வளவு வந்தது பிள்ளைகள்? எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்திருக்கேன். அதாவது ப்ராஃபிட் எவ்வளவு வந்தது? யாராவது ஒரு 57,875 ஆன்சர் சி. பாருங்க செய்தது அப்படியே வருது. கமெண்ட் ப்ராசஸ்ல வரக்கூடிய நெட் ரெவென்யூ வந்து எவ்வளவு வர போகுது? 57,875. அடுத்த கேள்வி கேட்டிருக்கலாம். வாட் இஸ் த நெட் ரெவென்யூ ஆஃப் ஃபர்தர் ப்ராசஸ்? ஃபர்தர் ப்ராசஸ்ல வர நெட் ரெவென்யூ பார்த்தோம்னா இவங்க 10,000 இவங்க எவ்வளவு வந்தது பிள்ளைகள்? 4,500 14,500 மைனஸ் 9,000 5,500 வந்திருக்கும். ஃபர்தர் ப்ராசஸ்ல செய்யப்பட்டிருந்தாங்க. கேள்வியை பார்ப்போம். என்னென்ன வேலையில கேட்கினே எப்படி ஆன்சர் கொடுக்கப்படலாம். சின்ன விஷயம் பாருங்க. ஜாயின் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் விஷயத்தை கிளியரா பார்த்துக் கொள்ளணும். போன கிளாஸ் செஷன்ல செய்திருக்கோம். அந்த வீடியோ வராதாக அந்த வீடியோ திருப்பி பார்த்துக் கொள்ளுங்கள். சரிதானே? சோ 11வது கேள்வி கேடுவோம். 11வது கேள்வி கேடுவோம். சரி வாசிங்க.
Set LLC manufacturers 3 joint by joint product by product का क्या process joint product M and O from the same common process. The following process account relates to the common process. அதே தான் தரப்பட்டிருக்கிறது right. Process last month and is typical of the monthly result of operating right. அதே கல்யாணம் தரப்பட்டிருக்கு. இது நாங்கள் ஆல்ரெடி செய்ததுதான். அவங்க பிறகு ஆன்சர் செக் பண்ணிட்டு போகலாம். Identify the value per liter from the common process for product A. நான் ஆல்ரெடி உங்களுக்கு 8வது கேள்வியில ஐடென்டிஃபை பண்ணி காட்டிய எக்ஸ்பிளனேஷன் தான். மூண்டையும் நாங்க டிவைட் பண்ணுங்க என்ன விட வந்தது பிள்ளைகள் பாருங்க 8வது கேள்வி செய்யுங்க 5 தசம் 540 250. ஓ அது சரி அது டோட்டல் காஸ்ட் டோட்டல் யூனிட் எவ்வளவு டோட்டல் யூனிட் 45 25 15 எல்லாம் வர போகுது 85 போட்டு காட்டியா ஒவ்வொன்றே பிரிச்சு காட்டேன் டிவைட் பண்ணி காட்டி 5.675 5.675 5.675 சொல்லி எடுத்து காட்ட ஞாபகம் இருக்கா அதுதான் ஆன்சர் கேட்கலாம் ஐடென்டிஃபை பெரிய கேள்வி பாருங்க ஒரு செய்யல கேள்வி கேட்கறாங்க பாருங்க ஃபைனல் எக்ஸாம் விடுறாங்க ஒரு பெரிய கேள்வி வந்துட்டு அதுல இப்படி தான் கேட்பாங்க ஐடென்டிஃபை the value per liter from the common process வரிய பாருங்க common process for the product M product M ண்டு M க்கும் அதே விடதான் பிள்ளைகள் N க்கும் அதே விடதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா P க்கும் அதே விடதான் மூணுக்குமே 5.675 வந்தது பிள்ளைகள் ஆகவே ஆன்சர் என்ன ஆன்சர் டி 5.675 பாருங்க பக்கத்துல இது ஒரு ஒரு ஃபைனல் கேள்விக்குரிய வேலையில உங்களுக்கு கேள்வி வைக்கப்படும் அந்த ஃபார்மேட்டை ஃபுல்லா செய்துட்டா மட்டும் பக்கத்துல ஆன்சர் டிக் பண்ணிட்டு போறதுடா மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் வந்து கூட ஈஸி ஆனா என்ன கான்செப்ட் கிளியரா தெரிஞ்சிருக்கணும் 12வது கேள்வி போவோம் PR LLC manufacturers two joint product P and R. In a common process, data for June are as follows. Opening அதே மாதிரி முன்னுக்கு மாதிரி திருப்பி எழுது பிள்ளைகள் opening stock 1 லட்சம் direct material added 1 million conversion cost 1.2 million closing stock 300 நாங்க total process cost பார்த்தோம்னா ஆல்ரெடி செய்து இருக்கோம் நாங்க total process cost வந்து பார்த்தா 2 million நான் இந்த கணக்கு ஆல்ரெடி செய்து விட்டுருக்கோம் உங்களுக்கு பார்த்துக்கோம் இல்லையா ஃபைனல் சேல்ஸ் குவாண்டிட்டி வச்சு பார்த்தீங்கன்னா என்னது ஓப்பனிங் ஸ்டாக் ஓட டைரக்ட் மெட்டீரியல் கூட்டப்பட்டு கன்வர்ஷன் கூட்டப்பட்டு க்ளோசிங் ஸ்டாக் காலி வரும் ஆக 2 மில்லியன் கேக்குறான் இஃப் காஸ்ட் ஆர் அப்போர்ஷனேட் between joint product on a physical unit ரைட் பாருங்க என்ன பேஸ் முதல் பாத்துறாங்க பிள்ளைகள் சேல்ஸ் வேல்யூ பேசிஸ் பாத்துறாங்க இங்க பார்க்க போறது physical unit basis what was the total cost of product P production in June ரைட் அப்ப நாங்க முதலாவது பிள்ளைகள் physical unit க்கு வரும் நாங்க முதல்ல யாருக்கு வர போறோம் பிள்ளைகள் physical unit க்கு வந்தோம்னா P and Q ப்ராடக்ட் என்னென்ன இருக்க போகுது PMR ப்ராடக்ட் பார்த்தா PMR சோ physical unit க்கு வந்தோம்னா பிள்ளைகள் PR P எவ்வளவு 4000 R வந்து 6000 இவங்க இருக்கக்கூடிய அளவு பிள்ளை உற்பத்தி செய்யக்கூடிய physical unit சோ 10000 நாங்க பகிர்ந்து கொடுக்க போறோம் பிள்ளைகள் சோ 2 மில்லியன் தர 4000 இன் கீழ் 10000 அதே மாதிரி 2 மில்லியன் தர 6000 இன் கீழ் 10000 800,000 1200,000 ஆகவே பிள்ளைகள் ஆன்சர் என்ன பிக்கு 800,000 6200 கேட்டது பி தானே கேட்டிருக்கிறாங்க ஆன்சர் ஏ 800,000 ஸ்டெப் பாருங்க பிள்ளைகள் எப்படி செய்திருக்கோம் பாருங்க முதல் பிசிக்கல் யூனிட் எடுக்கிறோம் அப்புறம் டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் உங்களுக்கு தெரியும் அதை பாயிண்ட் கொடுக்க போறோம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க அது ஆன்சர் 800,000 இதுக்கான விட என்ன பிள்ளைகள் 800,000
அடுத்த கேள்வி போவோம். தியரி கேள்வி வருது. அடுத்த கேள்வி, which of the following statements is correct? பின்வரும் கூற்றுகள் எது சரியானது அல்லது எது எவை சரியானது? முதலாவது ஸ்டேட்மெண்ட், by product is a product produced at the same time as other product which has a relatively low volume compared with the other product. பிள்ளைகள், நான் உங்களுக்கு போன கிளாஸ் அந்த ரெண்டு நோட்ஸ் தந்துருந்தேன். பை ப்ராடக்ட் ஜாயின் ப்ராடக்ட் ரெண்டு நோட்ஸ் ரேக்க முதலாவது சொல்ல வர விஷயம் பாருங்க பிள்ளைகள். பை ப்ராடக்ட் இஸ் a product produced at the same time as other product which has relatively low volume compared with the other product. பிள்ளைகள், இது பை ப்ராடக்ட் அல்ல. தியரிய பாத்தீங்கன்னு டியூட்டை பாத்தீங்கன்னு ஜாயின் ப்ராடக்ட்டுக்குரியது தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஆகவே ஸ்டேட்மெண்ட் ஒன்று false, பிழையானது. அப்ப தியரியை வந்து பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். இது அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பை ப்ராடக்ட்ல ஜாயின் ப்ராடக்ட் தான் வந்து பிள்ளைகள் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் அட் சேம் டைம், ஒரே நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி போறது பிள்ளைகள் விளங்க ஜாயிண்ட். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினா. சோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வரும் பிள்ளைகள், since a byproduct is a saleable item, it should be separately costed in the process account and should absorb some process. பிள்ளைகள், உங்களுக்கு பை ப்ராடக்ட் என்றது ஜாயின் ப்ராடக்ட்ல ஸ்கிராப்ல இருந்து நாங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் பை ப்ராடக்ட் என்று படிக்கிறாங்க. அது வந்து நாங்க முதல்ல சேலபிள் ஐட்டமா இருக்காது. ஜாயின் ப்ராடக்ட் ஸ்கிராப் தான் பை ப்ராடக்ட்ல இருப்பாங்க. இதுவுமே யாருக்கு சரியானது பிள்ளைகள்? ஜாயிண்ட்டுக்கு தான் சரியான ஸ்டேட்மெண்ட் ரெண்டு false. அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மூன்றாவது, cost incurred prior to the point of separation are known as a common or joint cost. Right, நாங்க செப்பரேட் பண்றது போல ஒரு காஸ்ட் நாங்க இன்கர் பண்ணோம்னா காமன் காஸ்ட். ஆகவே அந்த ஸ்டேட்மெண்ட் சரி, பொதுவான புள்ளி, அது பிளவு புள்ளின்னு சொல்லுவோம். ஆகவே 13வது ஆன்சர் டி, தேர்ட் ஒன்லியா, மூன்றாவது மாத்தியம். முதல் ரெண்டுமே வந்து பிள்ளைகள் ஜாயின் ப்ராடக்ட். ஆகவே உங்க டியூட்ல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதை பாரம்பரிய வச்சுக்கொள்ளுங்க. மாறி ஃபைனல் எக்ஸாம் எப்படி செய்யலாம், இதை மாத்திக்க அந்த ஸ்டேட்மெண்ட் விளங்குதா? சோ இதை மாத்திக்கொள்ளுங்க. 14வது கேள்வி பிள்ளைகள், EQ LLC manufactures two joined product and one byproduct in a single process. Data for November as follows. Right. ரெண்டு ஜாயின் ப்ராடக்ட், ரெண்டு கூட்டு உற்பத்தியும் பிள்ளைகள் ஒரு உப உற்பத்தியும் நடக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். கூட்டு உற்பத்தியை பார்த்தா ஜாயின் ப்ராடக்ட் பார்த்தா இயும் கியூவும், பை ப்ராடக்ட் பார்த்தா எக்ஸ். ரைட், இன்ஃபர்மேஷன்ல பார்த்தோம்னா பிள்ளைகள் பை ப்ராடக்ட் சேல்ஸ் ரெவென்யூ இஸ் கிரெடிட்டட் டு தி ப்ராசஸ் அக்கவுண்ட். அப்ப ப்ராசஸ் அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணப்படுமா பிள்ளைகள்? சேல்ஸ் ரெவென்யூ வந்து ப்ராசஸ் அக்கவுண்ட்ல இவெண்ட் பை ப்ராடக்ட்ல சேல்ஸ் ரெவென்யூ வந்து நாம ப்ராசஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்றோம்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஜாயின் ப்ராடக்ட் காஸ்ட் குறைக்கப்படும், ப்ராசஸ் காஸ்ட் குறைக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ப்ராசஸ் அக்கவுண்ட்ல வந்து பிள்ளைகள் பை ப்ராடக்ட் காஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணப்படும், செலவு வைக்கப்படுமாக இருந்தால் எங்களுடைய ஜாயின் ப்ராடக்ட் எல்லாம் கூட்டு உற்பத்தியின் செயல்முறைக்கிரியம் வந்து குறைக்கப்படும். ஆகவே நாங்கள் முதல் கூட்டு உற்பத்தியின் செயல்முறைக்கிரியத்தை பார்ப்போம் பிள்ளைகள். கூட்டு உற்பத்தியின் செயல்முறைக்கிறதுக்கு வருவோம். ஜாயின் ப்ராடக்ட் காஸ்ட்டுக்கு வந்தோம்னா ப்ராசஸ் cost of joint product, கூட்டு உற்பத்திகளின் செயல்முறைக்கு ஏது பாப்பம். எங்களுக்கு தெரியும் கூட்டு உற்பத்தி ரெண்டு தான் இருக்க போகுது பிள்ளைகள். யாரு? இயும் கியூ. இ கியூ எவ்வளவு நார்மலா அவங்க பொதுவாக தான் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஸ்பிளிட் ஆஃப் பண்ணிடலாம் பிள்ளைகள். ஸோ கூட்டு உற்பத்தி வந்து இங்கியும் எவ்வளவு வேலை போகுதுன்னு சொன்னா ரோ மெட்டீரியல் வந்து பிள்ளைகள், ரோ மெட்டீரியல் மூலப்பொருள் வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் 216,000. கன்வர்ஷன் உருமாற்றல பார்த்தோம்னா பிள்ளைகள் 72,000. மொத்தமா கூட்டின சொன்னா 288,000. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பிள்ளைகள் எங்களுக்கு. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னால் பை ப்ராடக்ட் ரெவென்யூ வந்து இங்க கழிக்க போறோம், கிரெடிட் பண்ண போறோம் இல்ல. ஆகவே மைனஸ் பை ப்ராடக்ட் உப உற்பத்தியா எவ்வளவு உப உற்பத்தி 2,002 ரூபாய் பண்ணிருக்க போறோம். சோ 4,000 கழிக்க போறோம். எவ்வளவு வர போறாரு பிள்ளைகள்? 2,84,000. நெட் ப்ராசஸ் காஸ்ட் தேறிய செயல்முறைக்கிரியம், தேறிய செயல்முறைக்கிரியம் பிள்ளைகள் ஞாபகம் கொள்ளுங்க. உப உற்பத்தி என்றது பிள்ளைகள் ஸ்கிராப்ல உற்பத்தி செய்யப்படும். வளமையா என்ன செய்யறாங்க? ஸ்கிராப் பண்ணாங்க, செயல்முறை வந்து கழிக்கிறதா ரோமலா, அதான்
தான் சொல்றான். உப உற்பத்தி என்பது ஸ்கிராப்ல இருந்து நாங்க உற்பத்தி செய்து வித்தோம்னு சொன்னா அது ஸ்கிராப் பை ப்ராடக்ட் என்ன வருவார். அவன் இங்க ப்ராசஸ் காஸ்ட் வந்து எவ்வளவு 1,84,000 இதை நோட் பண்ணுங்க பிள்ளைங்க. இந்த ஐடியாஸை பார்த்துக்கொள்ள நம்ம என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. உற்பத்தி 4,000 என்ன சார்? 4,000 2,000 அது அழகு. அதுல விற்பனை வருமானத்துல நாங்க செலவழிக்க போறோம். வருமானத்தை எப்படி விற்பனை விலை விற்பனை அழகு. அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கீங்க சார்? தேறிய செயல்முறை கிரயம், நெட் ப்ராசஸ் காஸ்ட். தேறிய செயல்முறை கிரயம். மேலுக்கு உற்பத்தி செய்முறை எது? கூட்டு உற்பத்திகளின் செயல்முறை கிரயம். ப்ராசஸ் காஸ்ட் ஆஃப் ஜாயிண்ட் ப்ராடக்ட். கூட்டு உற்பத்திகளின் செயல்முறை கிரயம். ரைட். இப்ப இதுல எங்களை கேட்கப்பட்ட கேள்வி வந்து பிள்ளைகள், by product sales revenue is credited to the process account, joint cost are apportioned on the sales value basis. Sales value basis பிள்ளைகள். சோ நாங்க சேல்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சோ இங்க இது அழிக்கிறனா, சோ அத நாங்க கண்டுபிடிக்க போறோம் சேல்ஸ் வேல்யூ. அந்த பேசிஸ்ல நாங்க காஸ்ட் ஃபைனல் செய்யலாம். சோ சேல்ஸ் வேல்யூவை கண்டுபிடிப்போம். விற்பனை பெறுமதி சேல்ஸ் வேல்யூ. விற்பனை பெறுமதி அடிப்படையில் ஃபைனல் செய்யலாம். அதனால ரெண்டு ப்ராடக்ட் இருக்க போகுது, ஈயும் கியூ. இ கியூ சேல்ஸ் குவாண்டிட்டி தெரியும் உங்களுக்கு. ஈன 21,000 15 ரூபாய், 21,000 தர 15. கியூன தெரியும் பிள்ளைகள் 18,000 தர 10. சோ பெருக்கிறோம்னு சொன்னா 21,000 தர 15 315,000 180,000 495,000 டோட்டல். டோட்டல் எவ்வளவு வர போகுது பிள்ளைகள்? 495,000 வர போகுது. சரியா? இப்ப 495,000 இப்ப நாங்க இவரை பைனல் செய்ய போறோம். நோட் பண்ணுங்க பிள்ளைகள். 21,000 தர 15 315,000 18,000 தர 10 180,000 டோட்டல் எவ்வளவு வர போகுது? 495,000 வர போகுது பிள்ளை. இப்ப நாங்க இவரை பகிர்ந்தளிப்பு செய்வோம். அதான் எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். நாங்க இப்ப பகிர்ந்தளிப்பு செய்ய போறோம்னா டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் மொத்த செயல்முறைக்கு தெரியும் எவ்வளவு வந்தது பிள்ளைகள்? இதுக்கு முதல்ல 200 எவ்வளவு வந்தது? 284,000. 284,000 இவரை பகிர்ந்தளிப்பு செய்ய போறோம். மொத்தம் 495,000. 495,000 அதில் இவற்றை போர்ஷன் எவ்வளவு? 315,000. இவற்றை 180,000. சோ ஃபைனல் இப்படி செய்யலாம்டா 284,000 தர 315,000 அரண 495,000 180 727 727 இவனை பாப்பம் 180,000 425,000 284,000 103 273 சோ இப்ப ஆன்சர் செக் பண்ணுவோம். யாரு கேட்டிருக்கான் பிள்ளைகள்? கியூக்கு தானே கேட்டிருக்கான். 103 ஆன்சர் பி. பாருங்க கியூ ஆன்சர் இருக்கு 103
எதுக்கான தான் கொடுக்கணும் பிள்ளைகள் ஆன்சர் பி 103 273 ஆன்சர் பி. ஸோ நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ப்ரொசஸ் முடிய போகுது. ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. BL6 இந்த பிள்ளைகள் 15வது கேள்வி பார்த்தோம்னா இந்த ப்ரொசஸ் நீங்க 15வது கேள்வி ப்ரொசஸ் இந்தியா சிலபஸ் முடிச்சு 4 செஷனா நாங்க என்ன பார்த்தனாங்க தியரி ஸ்டார்ட்ல இருந்து கடைசியா பை ப்ராடக்ட் ஜாயின் ப்ராடக்ட் எல்லாம் ஃபர்தர் ப்ராசஸ் வரைக்கும் பார்த்துறாங்க. இப்போ நாங்கள் அதுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அவங்க பர்ஃபெக்டாக செய்து விட்டுருக்கு இந்த ப்ராசஸ். ஸோ டவுட்னா திருப்பி ரெக்கார்ட் வீடியோஸ் இருக்கு IBM யூடியூப் சேனலில் போய் நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம் ரெக்கார்ட் வீடியோஸ். சரியான எனக்கு கடைசி 15வது கேள்வி பார்க்க போகிறோம் பிள்ளைகள். அழிக்கிறேன். கடைசி கல்விக்கு வருவோம் பிள்ளைகள். JW LLC manufactures 3 joint product and 1 byproduct from a single process. Data for May are as follows. Opening and closing stock இல்லையாம் பிள்ளைகள். ரோ மெட்டீரியல் இன்புட் சொல்லப்பட்டிருக்கு, கன்வர்ஷன் காஸ்ட். ஆகவே நாங்கள் முதலாவது யாரை கண்டுபிடிப்போம் பிள்ளைகள்? ஜாயின் ப்ராடக்ட்ல காஸ்ட்டை கண்டுபிடிப்போம் பிள்ளைகள் இல்லையா? காஸ்ட் ஆஃப் ஜாயின் ப்ராடக்ட் கூட்டு உற்பத்திகளுக்கான கிரயம், கூட்டு உற்பத்திகளின் கிரயம் கண்டுபிடிக்க போறோம் பிள்ளைகள். சில மெட்டீரியல் மூலப்பொருள் வந்து சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் 180,000. அந்த கன்வர்ஷன் உருமாற்றல் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் 50,000. ஆகவே டோட்டல் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் 2,30,000. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு பிள்ளை. இந்த கேள்வியில பாருங்க கீழே பை ப்ராடக்ட் சேல்ஸ் ரெவென்யூ இஸ் கிரெடிட்டட் டு தி சேல்ஸ் அக்கவுண்ட். இப்ப முதலாவதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்றா முதலாவது சொல்லப்பட்டிருக்கு பை ப்ராடக்ட் சேல்ஸ் ரெவென்யூ இஸ் கிரெடிட்டட் டு தி ப்ராசஸ் அக்கவுண்ட் சொல்லப்பட்டது. அப்படி சொன்னபடியா தான் முதலாவது இந்த கிரியத்திலிருந்து கல்வி காணுங்க. இங்க சொல்லப்படுறது விற்பனை வருமானத்தை செலவு வைக்கட்டாம நீங்க கிரியத்திலிருந்து செய்யல நாங்க கழிக்க முடியாது. சோ இதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். என்னத்துக்கு கிரெடிட் பண்ண சொல்றானோ அதுக்கு தான் கிரெடிட் பண்ணலாம். இந்த கணக்குல வந்து அவன் விற்பனை வருமானத்துக்கு கிரெடிட் பண்ணட்டாமண்டா நான் கிரியத்துக்கு கொண்டு போய் கிரெடிட் பண்ணிடலாமே பிள்ளைகள். ஆகவே காஸ்ட்ல கழிக்கப்படாது. 230,000 தான் காஸ்ட் ஆகிருக்க போறாரு பிள்ளைகள். சரிதானே? அப்படி வந்தோம்டா கேட்கப்பட்ட கேள்வி வந்து பிள்ளைகள் பாருங்க. what were the full production cost of product M in May? ஒரு ப்ராடக்ட் M உண்டு full production cost உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். சோ நான் இப்ப எங்க வரவு மாதிரி வருவோம். M பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நாங்க முதல்ல என்ன சொல்லணும்னு சொன்னா LMN இப்ப நாங்க எந்த பேசிஸ்ல பயந்து கொடுக்கணும்னு சொன்னா சொல்லிருக்கோம் ஜாயின்ட் காஸ்ட் அப்போர்ஷன்ட் ஆன் சேல்ஸ் வேல்யூ பேசிஸா. சோ நாங்க சேல்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம், விற்பனை வருமானத்தை கண்டுபிடிப்போம் பிள்ளைகள். LMN 3000 தர 32 1 மினிட் பிள்ளைங்களா. எல் வந்து 3000 தர 32, எம் வந்து 2000 தர 42. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்ன பிள்ளைகள் என் வந்து 4000 தர 38, 4000 தர 38. நாங்க பெருக்குவோம் பிள்ளைகள். எனக்கு பெருக்கி சொல்லுமா 96,000 96,000 84,000 84,000 1,52,000 1,52,000
ஸோ டோட்டலா கூட்டுங்க பிள்ளைகள், டோட்டலா கூட்டுங்க. டோட்டலா கூட்டுங்க பிள்ளைகள். 3,32,000. 2,32,000. 3,32,000. 3,32,000 கிளியர் ஆகுறாரு. 3,32,000. 3,32,000. எலி பிள்ளைகள் நாங்க வளர்ந்த மாதிரி பாய்ந்து கொடுப்போம். சரிதானே? அழிக்கிறேன். LMN டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வந்தது பிள்ளைகள்? எவ்வளவு காஸ்ட் வந்தது? 2,30,000. 2,30,000. மூன்று 32 மேல் 96,000. 3,32 மேல் 84,000. 3,32 மேல் 152,000. வணக்கம் சொல்லுங்க பிள்ளைகளுடைய எவ்வளவு வருது? $66,506. 66,506. அடுத்தது 58,193. 58,193. அடுத்தது 1,05,301. இப்ப கேள்விக்கு வருவோம். எந்த இதுக்கு என்ன கேட்டிருக்கீங்க பாப்போம். நியரஸ்ட் கேட்கப்பட்டிருக்கு ப்ராடக்ட் M உண்டு 58,193. 58,193. ஆன்சர் சி. 58,193 ஆன்சர் சி. சோ முழுவதுமான பயிற்சி வினாக்கள் உங்களுக்கு நான் இப்ப செய்து காட்டியிருக்கிறேன் பிள்ளைகள். இதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 செஷன், இன்றைக்கு 5ஆவது செஷன் போனது பிள்ளைகள். இந்த 5 செஷனாக நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால், இந்த செயல்முறை கிரியைகளை பற்றி நாங்க ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்குமான சகல தியரி ஏரியாஸ் பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் ட்ரெண்ட் விளங்கி இருக்கும் பிள்ளைகள். ஸோ நீங்க இன்னும் மோர் பிராக்டிஸ் பண்ண பிள்ளைகள், நீங்க பழைய KE2 பாஸ் பேப்பர்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல MCQs இருக்கும் பிள்ளைகள். அதுல செயல்முறை கிரியைகள் தொடர்பான பயிற்சிகள் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி வேறு கொஸ்டின்ஸ் நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலே வந்து பிள்ளைகள் PDF வந்துடுறாங்க. உங்களுக்கு நல்ல நல்ல சீமா ACCA CA பேப்பர்ஸ் மேல ரிவிஷன் கிட்ட எடுத்து செய்தீங்கன்னாலே நல்ல பிராக்டிஸ் எடுக்கலாம் பிள்ளைகள். சரிதானே? நாங்க அடுத்த வகுப்பு வந்து பிள்ளைகள், அடுத்த கிளாஸ் வந்து பிள்ளைகள் புதிய பாடத்தோடு சந்திப்போம். தேங்க்யூ சார். ஓகே.